இதழ் 71. கதிர் சொல்வதையெல்லாம் கேட்டு மிகவும் பயந்து போனாள் மகி. நிறுத்து மாமா என்று கத்தியவளுக்கு தன்னவள் மேல் வற்றாத கோபம் இருந்தாலும் அவனுக்கு ஒன்று என்றால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என்ன ஆனாலும் கடைசி வரை உடனிருப்பேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு இப்போது அவனுக்கு தேவைப்படும் வேளையில் தான் அவனுடன் இல்லாது தவிக்க விட்டு வந்து மாபெரும் தவறிழைத்து விட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் அவள் அறைக்கு செல்ல போக, மகி, உன் முடிவு எதா இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அதுக்காக அர்ஜுனையும் அப்படியே விட்டுற முடியாது. இத்தனை நாளா நம்ம எல்லாம் சொந்தமும் பெத்த அம்மா இருந்தும் அனாதையா தனிமேல கொடுமையை அனுபவிச்சு தவிச்சிட்டு இருந்தான். இப்போ அவன் யாருக்காக தன்னை திருத்தி மீண்டு வர முயற்சி பண்ணுறானோ அவன் பொண்டாட்டி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான். உன் வாக்கு நம்பி அவன் இப்படி தினமும் கஷ்டப்படுறதுக்கு அவன் கிட்ட உண்மையை சொல்லும் போதே சீ போடான்னு சொல்லிட்டு வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. கடைசி வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட தரையில் மடங்கி விழுந்தவளுக்கு எத்தனை பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டு வந்துள்ளோம் என்று இப்போது புரிந்தது. கோபம் அவள் மூளையை மழுங்க செய்தது. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக மட்டுமே நடந்து கொண்டாலே தவிர மருத்துவராக அவன் பிரச்சனைகளை யோசிக்க தவறியிருந்தாள். ஒரு வார்த்தை என்ன நடந்தது என்று அவனிடம் கேட்டிராமல் கோபத்தில் கை நீட்டிவிட்டு வந்துவிட்டோமே என்று முட்டிக்காலில் முகம் புதைத்து அழுதவளுக்கு இப்போதே அவனிடம் போக துடித்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக எழுந்து படியிறங்கி ஓடியவளை தடுத்து நிறுத்தியது மீண்டும் கதிரின் குரல். எங்க போற மகி? அத்தான உடனே பார்க்கணுமாமா அவள் தேம்பிக் கொண்டே சொல்ல. இப்ப மணியை பாத்தியா? அதுவும் அவன் பெங்களூர்ல இருக்கான். உடனே எல்லாம் பார்க்க முடியாது. அங்க அவனும் வேலையா இருக்கான். முடிஞ்சதும் நம்ம அங்க போலாம். இப்ப போய் எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு மகி என்றிட, இல்ல மாமா, தப்பு ஏன் பேர்ல தான். நான் தான் எதையும் யோசிக்காம வந்துட்டேன். பாவம் மாமா, அத்தான் நான் இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இப்ப வந்து அறிவுரை சொன்ன நீயே உன்னை கூப்பிட்டப்பவே சொல்லியிருந்தா நான் அப்படியே அத்தான் கிட்ட போயிருப்பேன்ல. லூசு மாமா என்றவள் கண்ணை கசக்க. எதை? நான் லூசா? சரிதான், அப்படியே என் மேல பிளேட்டை மாத்தி போட்டுரு. போன போது கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போன்னு உன்கிட்ட பேச நேரம் பார்த்து காத்திருந்தேன்னா லூசுதேன் தாயி. போ, இப்பயாவது நிம்மதியாக படுத்து தூங்கு. காலையில் வந்து உன் பொத்தானுக்கு ஃபோனை போட்டு பேசு என்று அனுப்பி வைத்தவன் கலிகாலம் நல்லதுக்கே காலம் இல்லை புலம்பிக் கொண்டே செல்ல எதிரில் இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்து கொண்டு நின்றதென்னவோ அவன் லட்டு பெண்தான். அதுவரை இவர்களின் சம்பாஷணைகளை எல்லாம் கதிரை அழைக்க வந்தவள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவளும் பல முறை கணவனிடம் கேட்டுவிட்டால் மகியின் முகம் சரியில்லையே, ஏன் எதற்காக திடுதுப்பென்று அவளை அழைத்து வந்தாய் என்றெல்லாம். அதற்கெல்லாம் அவன் கூறிய பதிலோ மழுப்பலாகத்தான் வந்தது. இப்போது காரணம் அறிந்து கொண்டவளுக்கு யார் மீதும் கோபம் கொள்ள முடியவில்லை. அர்ஜுனும் தெரிந்து தவறிழைக்கவில்லை. மகியும் வேண்டுமென்றே அவனை விட்டு வரவில்லை. அவனிடத்தில் வேறு பெண் இருந்திருந்தால் இப்படி ஒருவன் தனக்கு தேவையே இல்லை என்று கூட சொல்லிவிட வாய்ப்புண்டு. ஆனால் மகி அனைத்தையும் அறிந்தும் அவனை விட்டுவிடவில்லையே. மாறாக அவன் ரணத்திற்கு அவளே அல்லவா மருந்தாக மாறியிருக்கிறாள். கதிருக்கு அனைத்து விஷயமும் தெரிந்தாலும் யாரிடமும் சொல்ல மனம் வரவில்லை. அதுவும் அர்ஜுன் இத்தனை நாளாய் கட்டி காத்த ரகசியங்களை அவன் விருப்பம் கேளாமல் மனைவியாக இருந்தாலும் சொல்வது தவறு என்று மனைவி முதல் நட்பு வட்டாரம் வரை அவன் மூச்சு விடவில்லை. சில ரகசியங்கள் எப்போதும் ரகசியமாக இருப்பதுதான் நல்லது. அது ஒருவரிடம் கசிந்தாலும் அப்படியே இனிப்பு பண்டத்தில் எறும்பு மொய்ப்பது போல் பலருக்கு சென்றடைந்துவிடும். அதில் பலரது பார்வையும் பேச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை எண்ணித்தான் அவன் காதல் மனைவியிடம் கூட மறைத்திருந்தான். ஆனால் இப்போது உண்மைகள் தெரிய என்ன செய்ய போகிறாளோ என்ற கலக்கத்தோடே அவன் அவளை பார்க்க, காயுவோ அவனை முறைத்தவள். நீயே ஒரு போலீஸ் தானே, இப்படித்தான் ஒரு விஷயம் பேசும்போது கவனக்குறைவா இருக்கிறதா மாமா? நான் கேட்ட மாதிரி வேற யாராவது கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? அவனிடம் சீர. அதுக்காக ஏழு மாமனை டேமேஜ் பண்ணுற. ஏதோ மகியை சமாதானம் பண்ண போய் சுற்றி முற்றி பார்க்காத விட்டுட்டேன். ஆமாம், நீ எதுக்கடி இங்கே வந்த? பூஜா செஞ்ச வத்த கொழும்பு மீந்து போச்சு, அதே சாப்பிட்றியலான்னு கேட்டு போக வந்தேன். ராகம் இழுக்க. ஏண்டி, என் உயிரோட எப்படி விளையாடி பார்க்க ஆசைப்படுற? எனக்கு இன்னும் 100 வருஷம் உன் கூட சேர்ந்து வாழ ஆசையாக இருக்கு. ஆமாம், இன்னைக்கு என்ன லட்டு ஒரு மார்க்கமாக இருக்கு? கேட்டபடி அருகே வர. ஏது நானா? நான் ஒன்றும் மார்க்கமா இல்லை, நீ எதே ஒரு மார்க்கமா நடந்துக்கிறிய. கணவனின் தீண்டலில் முகம் சிவந்து சொல்ல. சரி, அப்படியே வச்சுக்கோ. இதென்ன புது சேலை, தலையில் இம்புட்டு மல்லிப்பூ, ஏதாவது விசேஷமா? அவள் கன்னத்தில் விரலால் கோலமிட்டபடி கேட்க.
2 மாசத்துக்கு பிறகு வரப்போற என் பிறந்த நாளுக்கு இப்பவே தயாராகி இருக்கிறேன். கேட்கிறாரு பாரு கேள்விய. விடு மாமா, எனக்கு தூக்கம் வருது. அவனிடமிருந்து விடுபட முயல. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு அறிவு! தூக்கம் வரவ படுத்து தூங்காம அலங்கரிச்சிட்டு எதுக்கடியே முன்னாடி வந்து நிக்கிற? அவள் காதுக்குள் கிசு கிசுக்க கூச்சத்தில் நெளிந்தவள். மாமா, உன் பேச்சே சரியில்லை. உடு என்ன? என் பேச்சு மாறணும் தானடி இப்படி ஷோக்கா வந்து என் முன்னாடி நிற்கிறவ? எனக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறியா லட்டு என்றவனை வெளிவிறுத்து அவள் பார்க்க ஒற்றை கண்ணடித்தவன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு நேற்று டாக்டர் சொன்னது எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குடி. சரி, மகிய அர்ஜுன் கூட சேர்த்து வச்சுப்புட்டு உன்னை வந்து ஒரு கை பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி அழகு தேவதையா என் முன்னாடி வந்து நின்று என் நினைப்ப கலைச்சிட்டியடி. சூடான மூச்சுக்காற்றை பெண்ணவளின் கழுத்தில் படர விட்டவன் மேலும் முன்னேற பார்க்க, மாமா நீய உங்க வேலையை பார்த்துட்டு வாங்க மாமா படபடப்புடன் கூறி விலக போனவளை விடாது கையில் ஏந்தி இருந்தான் கதிர். இதுவும் என் வேலை தாண்டி பொண்டாட்டி. என் அழகு பொண்டாட்டிய இத்தனை வருஷம் தவிக்க விட்டது போதாதா? இனிமேலும் தவிக்க விட்டா ரொம்ப தப்பாய்ப்படும். அவளிடம் பேசிக்கொண்டே அவர்களின் அறைக்குள் செல்ல, அவளுக்கும் ஆசை இல்லையா என்ன? திருமணமாகியும் தனக்காக இத்தனை மாதம் காத்திருந்த கணவனை இனிமேலும் காக்க வைக்கக்கூடாது என்றுதானே மருத்துவர் எப்போது இந்த நல்ல செய்தியை கூறுவார் என்று தவிப்பாக காத்திருந்து தங்களின் வாழ்க்கையை தொடங்க முதல் அடியை எடுத்து வைத்தாள். அவனும் கற்பூரம் போல் பற்றி கொண்டவன். மென் தீண்டலால் பெண்ணவளை சிவக்க வைத்து இதமான கூடலை அவளுள் நடத்தி சிரிப்புக்கும் சினுங்கல்களுக்கும் பஞ்சமின்றி தங்களின் இத்தனை வருட காதலின் உணர்வுகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டனர் கணவன் மனைவியான காதல் கிளிகள் இருவரும். இங்கோ அர்ஜுன், வாடா, மகிய போய் ஒரு முறையாவது பார்த்து வரலாம். அவளை பார்த்தா ஓரளவு நீ டிப்ரெஷன்ல இருந்து சரியாவ மச்சான். ரிஷி பல முறை கெஞ்சி பார்த்து விட்டான். எதையோ வெறித்து கொண்டிருந்தானே தவிர்த்து எதற்கும் பதிலில்லை. கண்கள் பழுத்த தக்காளியாய் சிவந்திருக்க அவள் சென்ற நாளிலிருந்து சரியான உணவு, தூக்கம் இல்லாது இரவில் வெறி பிடித்தவன் போல் கத்தி கலாட்டா செய்பவன் பகலில் என்றாவது ஒரு நாள் அன்னையை பார்த்துவிட்டு வந்து தன் கேஸில் முனைப்பாக இருந்தான். கதிரோ இரவெல்லாம் மனைவியுடன் இன்பக்கடலில் மூழ்கி மோட்சம் பெற்றவன் மறுநாள் மாலையில் பெங்களூர் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் மனைவியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தன்னுடன் வரேன் என்று அடம் பிடித்து நின்ற மகியை சமாதானம் செய்து காயுவிடம் அவளை கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு பல முத்தங்களை கொடுத்து மனதில் தோன்றிய நெருடலை மறைத்து கொண்டு புன்னகை முகமாக புறப்பட்டான். இங்கு ரிஷியோ, இப்படியே இருந்தா என்னடா பண்றது? கோபத்துல பொண்டாட்டி கோவிச்சிட்டு போனா புருஷன் நீதாண்டா போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். அதை விட்டு எதுக்கு மச்சான் உன்னை நீயே காயப்படுத்திக்கிற என்றவன் பார்வை இரவு நடுநேரத்தில் போதை வெறி தாங்காமல் ரிஷி கண்ண சென்ற நேரம் பார்த்து அருகில் இருந்த கூர்மையான கம்பியை எடுத்து கைமணிக்கட்டில் குத்தி கொண்டு ரத்தம் சொட்ட அமர்ந்திருந்தவனை தூக்க கலக்கத்தில் கண் திறந்து பார்த்து அதிர்ந்து போன ரிஷி முதலுதவி செய்து தூங்காமல் விழித்திருந்தான். கொடுத்த வாக்கு அவதாண்டா மச்சான் மீறி போனா. போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? நான் பொறுக்கி அயோக்கியனா வெறுப்பா சொன்னா மச்சான். அந்த வார்த்தையை அவ சொன்னதும் நொறுங்கி போயிட்டேன். சரி, அதான உண்மையும். நான் அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த உண்மை தெரிஞ்சா அவ கோவப்படுவா, சண்டை போடுவான்னு தெரியும். ஆனா ஒருபோதும் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு மழை போல நம்பினேன்டா. கடைசியில என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போனா பாரு, அந்த நிமிஷமே செத்துட்டேன்டா. இனிமே நான் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவள் விருப்பம் போல இருந்துக்கட்டும். நான் தானே என்னை பற்றின எதையும் சொல்லாமல் உண்மையை மறைச்சு அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான தண்டனையா இதை நான் எடுத்துக்கிறேன். அவள் மனசில் நான் வெறுப்பாக மாறிட்டேன் மச்சான். அதனால தான் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. இனி திரும்பி வரமாட்டா. நானும் அவளை தேடி போக மாட்டேன். அவன் உறுதியாக சொல்ல ரிஷிக்கு தான் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் போனது. கதிர் பேசிய பிறகு இரவிலிருந்து தூங்காமல் அர்ஜுன் எனக்கு அழைத்து பார்த்து சோர்ந்து போனதுதான் மிச்சம். சரி, ரிஷிக்கு அடித்து பார்ப்போம் என்று அவனுக்கு அழைக்க அவன் போனும் நோ நெட்வொர்க் கவரேஜ் என்று வர வாடி போனாள் மங்கை. நேற்று மாலை ஊரிலிருந்து கிளம்பிய கதிர் காலையில் பெங்களூர் வந்தவன் நேராக சென்றது அர்ஜுன் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்குத்தான். வந்ததும் அவன் இருந்த நிலையை கண்டு கலங்கி போனான் தமையன். ரிஷி நடந்ததை சொல்ல, வாடா
ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அர்ஜுனிடம் கெஞ்ச வர மருத்துவன் கதிரிடம் ஒரு ஃபைலை நீட்ட அதை யோசனையாக பிரித்து படித்து பார்த்தவனுக்கு ஆச்சரியம்தான். எப்படி அர்ஜுன் இதெல்லாம், அதுவும் நீ இந்த நிலைமையில் இருக்கும்போது என்றான் ஆச்சரியம் குறையாமல். ஏன் பகலனா நல்லா தானே இருக்கேன் அர்ஜுன் இதழ் வளைக்க. இந்த எகத்தால மட்டும் குறையாதே கதிர் அழுத்து கொண்டு. விசித்ரா சேஃப் தானே என்க. ஜஸ்ட் மிஸ், சேவ் பண்ணிட்டேன் என்றான் பெருமூச்சு விட்டு. 2 நாட்களுக்கு முன்பு மதியம் போல் அர்ஜுனுக்கு விசித்ரா அழைப்பு விடுத்து இருக்க. சொன்ன வேலை முடிஞ்சதா விசித்ரா? அர்ஜுனின் அதிகார குரல் ஒலிக்க. நோ சார், நான் ஜெகதீஷ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த பக்கம் பயந்த குரல் நடுங்கியது. வாட், என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், இப்போ பேச டைம் இல்லை. காலையில் ஜெகதீஷ் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே அவன் ஃபோன் மூலமாக தானே வீட்டை வாட்ச் பண்ணுறான்னு அவனோட ஃபோனை எடுத்து சிம் கார்டை வலிச்சு திரும்பவும் ஃபோனில் போட்டுட்டேன். அவனும் அதை கவனிக்காமல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போனதும் கேமரா முன்னாடி போகாமல் மறைஞ்சு வீட்டு முழுக்க அலசி தேடி பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எதுவும் கிடைக்கல. சரி, இங்கே எதுவும் இல்லைன்னு நினச்சி கடைசியாக நான் இருந்த அவனுடைய சீக்ரெட் ரூமுக்கு வெளியே போகும்போது அங்கே ஒரு லாக்கர் இருந்ததை பார்த்து சந்தேகமாக அதை திறக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அது நம்பர் லாக் போட்டு இருந்துச்சு. நானும் அதை திறக்க முயற்சி பண்ணேன், முடியல. சரியா அதே நேரத்தில் ஜெகதீஷ் வந்து என்னை பிடிச்சிட்டான் சார். அப்போ தான் தெரிஞ்சது அவனோட ஒரிஜினல் ஃபோன் அவன் கையில் தான் இருக்குன்னு. விசித்ரா அந்த லாக்கரை போட்டு உருட்டி கொண்டிருக்க அசுரன் போல் அவள் முடியை பற்றி இழுத்தான் ஜெகதீஷ். அவளை கண்டதும் அதிர்ச்சியும் பயமும் ஒரு சேர மிரண்டு போனவளை கண்டு இலக்காரமாக புன்னகைத்தவன். என்ன விஜி டார்லிங், என்ன அவ்வளோ பெரிய முட்டாள் நினச்சிட்டியா? நீ சிம் கார்டை வளைச்சு வச்சா எனக்கு இங்கே நடக்கிறது எதுவும் தெரியாமல் போயிடும் நினச்சியா என்றவன் ஓங்கி அவள் கன்னத்தில் அரை விட வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. நீ வளைச்சு வச்ச சிம் கார்டு இருந்த ஃபோனில் நான் சிசிடிவியை இணைச்சி வைக்கல, என்னோட பர்சனல் அண்ட் மெயின் ஃபோன் இதோ என்றவன் ஃபோனை காட்டி. இதில் தான் ஹாஸ்பிட்டல் என் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்பேன். நானும் கொஞ்ச நாளாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பவும் படபடப்பாகவே இருந்த, முன்னாடி மாதிரி என்கிட்ட நீ நார்மலாக இல்லை. அதான் உன்னை தீவிரமாக கண்காணிக்க உனக்கே தெரியாமல் ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். வசமாக மாட்டிக்கிட்ட என்று சத்தமிட்டு சிரித்தவன். சொல்லு, உன்னை யார் எனக்கு எதிராக ஏவி விட்டது? அவள் தலைமுடியை பிடித்து உழுக்க. முடிந்தவரை அவனிடம் உண்மையை சொல்லாமல் போராடியவள் கடைசியாக இருவருக்கும் பிறந்த இல்லீகல் மகளான வசுந்தராவை ஆயுதமாக கையில் எடுக்க தாய்ப்பாசம் கண்ணை மறைத்து அர்ஜுனை பற்றிய முழு விபரத்தையும் ஒப்பு வைத்து விட்டாள். அதில் புருவ முடிச்சுடன் அவளை ஏறிட்டவன் சிறிது நேரத்திலேயே அவன் ஆட்களிடம் சொல்லி அர்ஜுனை பற்றிய முழு விபரத்தையும் சேகரிக்க மிரண்டு போனான் ஜெகதீஷ். கடந்த 4 ஆண்டுகளில் துல்லியமாக செயல்பட்டு பெங்களூரில் நடக்கும் மர்ம கொலைகள், கற்பழிப்பு, தீவிரவாதம், மோசடி என்று பல சிக்கலான கேசுகளை கையில் எடுத்து மிக சாதுரியமாக குற்றவாளிகளை கண்டறிந்து தரமான தண்டனைகளை வாங்கி கொடுத்துதான் ஓய்வான். அதில் பல என்கவுண்டரும் அடக்கம். மறைமுகமாக வந்த கம்ப்ளைண்ட் மற்றும் மஹி, காயு, பிணவரையில் ஜெகதீஷின் ஆட்கள் பேசிக்கொண்டதையெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் செய்து கொடுத்ததை வைத்து பல குழந்தைகள் மற்றும் குழந்தை பெறும் தாய்மார்கள் இறப்பின் மர்மத்தை அறிய கதிர் கையில் எடுத்த கேஸ் நீண்டு கொண்டே போனதில் அது அர்ஜுன் கைக்கு மாறியது. அதோடு இவன்தான் மஹியின் கணவன் என்று தெரியும். ஆனால் சாதாரண ஹோட்டல்காரன் என்றுதான் நினைத்து அசால்ட்டாக இருந்தான். இப்போது அவன் ஒரு சிபிசிஐடி என்று தெரிய வர அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தவன் அவசரத்தில் விசித்ராவை அடித்து மயக்கமடைய செய்து கதவடைத்து கொண்டு வெளியேற அவன் போனதும் கண் முழித்த விசித்ரா இடுப்பில் மறைத்து வைத்திருந்த போனை எடுத்து அர்ஜுனுக்கு அழைத்து நடந்ததை சொல்லவே அங்குதான் அவளின் அனைத்து குடுமையும் இருக்கிறது என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அதிரடியாக அவன் வீட்டுக்குள் நுழைந்து விசித்ரா மற்றும் அவள் மகள் வசுந்தராவை காப்பாற்றி கடைசியாக அந்த லாக்கரை கையோடு எடுத்துக்கொண்டு வந்தவன் வெல்டு வைத்து அந்த லாக்கரை உடைத்தான். ஜெகதீஷ் எங்கெங்கு பிணத்தை அனுப்புகிறான். குழந்தைகளின் இரத்தங்களை எந்தெந்த லேபுக்கு அனுப்பி வெள்ளை அணுக்களை பிரித்து எந்த வெளிநாட்டு மருத்துவமனைக்கு எல்லாம் பணத்திற்கு விற்கிறான் என்ற மொத்த விபரமும் அடங்கியிருந்தது. ரகசியமாக ஜெகதீஷின் மருத்துவமனைக்கே சென்று அவனை தூக்கியவன் தற்போது தன் கஸ்டடியில் வைத்திருக்கிறான். என்னடா சொல்ற? அப்ப ஜெகதீஷ் உன்கிட்ட தான் இருக்கானா? கதிர் யோசனையாக கேட்க என்று தலையாட்டிய அர்ஜுன் என் கூட வாங்க என்று கதிர் ரிஷியை அழைத்து சென்றது அதே ரிசார்ட்டில் உள்ள கடைசியாக உள்ள 8வது தளத்தில் இருக்கும் ஒரு அறைக்குதான்.
கார்டு காட்டி கதவை திறந்து உள்ளே சென்று விளக்கை ஒளிர செய்ய முகம் முழுக்க இரத்த கலவையாக தலை தொங்கிய நிலையில் இருக்கையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஜெகதீஸ்வரனை கண்டு இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். இவன் எந்நேரமும் நம்ம கூடவே தானே இருக்கான், எப்படி இவ்வளோ பெரிய டெரரிஸ்ட்டை பிடிச்சிருப்பான்? ரிஷி மனதில் நினைத்தபடி யோசிக்க, நீதான் நைட் டியூட்டி பார்த்துட்டு பகலில் தூங்கிடுறிய மச்சி, அந்த டைம்ல தான் என்று அவன் தோளில் தட்ட, அதானே நீ சொல்லிட்டு செஞ்சதானே அதிசயம். அழுத்து கொண்ட ரிஷி எப்போதும் போல் அர்ஜுன் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க அங்கிருக்கும் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். சரி அர்ஜுன், அதான் இவனை பிடிச்சிட்டியே, இனிமே இவனை வச்சு என்ன பண்ண போறதா உத்தேசம்? இது கதிர், இவனை வச்சு நான் என்ன பண்றது, இப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்றவன் யோசிக்காமல் பின்னால் சொருகி இருந்த பிஸ்டலை எடுத்து நொடி பொழுதில் அவன் நெற்றி பொட்டில் சுட்டிருந்தான். அர்ஜுன், என்ன பண்ற? மெயின் அக்யூஸ்டியே போட்டு தள்ளிட்டியே, இவன் எங்கேன்னு உன்னைய தாண்டா மேலிடத்துல கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்லுவ? கதிர் வெடிக்க, இவன் மெயின் அக்யூஸ்ட் இல்ல. பிஸ்டலை மீண்டும் பின்னால் சொருகியபடி சொல்ல, என்ன என்று கதிர் ரிஷி இருவரும் ஒன்றாக கேள்வி எழுப்ப, ஆமா இவன் வெறும் கூஜா தூக்கி தான், இவனுக்கு பக்காவா பிளான் போட்டு ஒரு விஷயத்த செய்ய தெரியாது. இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், இவனும் அவனும் தோஸ்து, அவன் சொல்லுவான் இவன் செய்வான் என்றவன் இறந்து கிடந்த ஜெகதீஷின் கழுத்தில் இருந்த டாலர் வைத்த மைக் சங்கிலியை படார் என அறுத்து, நான் சொன்னதெல்லாம் சரிதானே ஆதிகேச ஆச்சாரியா? அந்த பக்கம் இங்கு நடக்கும் அனைத்தையும் வெறி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஆதிகேச ஆச்சாரியா அர்ஜுன் என்று பற்களை கடிக்க, நான் தனித்தனியாக உடைக்கிறேன்டா உன் பல்ல, நீயே கடிச்சு உடைச்சிடாத மாமோ. அர்ஜுன் நக்கலடிக்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் கதிருக்கும் ரிஷிக்கும் ஒன்றுமே புரியவில்லை என்பதே உண்மை. டேய், என் நண்பனையே கொன்னுட்டல அர்ஜுன், இதுக்காக எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆதிகேசன் கத்த, ஆமா அப்படியே தேச தியாகிய கொன்னே பாரு, உனக்கு பதில் சொல்ல போவியா? அச்சோ, கண்டதையும் பேசி நான் பேச வந்ததை மறந்துட்டேன் பாத்தியா? கவலைப்படாத, மேலே போய் உன் தோஸ்து கூட என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா அடுத்து நீயும் சீக்கிரமா சாக போறமாமோ என்றவன் அடுத்த நொடி அந்த மைக்கை கீழே போட்டு காலால் நசுக்கி இருந்தான். டே அர்ஜுன், என்னடா நடக்குதுங்க? கதிர் ஆயாசமாக கேட்க, எனக்கே இது ஷாக் தான். இவ்வளோ நாளும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஜெகதீஷ் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவனுக்கும் மேலே ஒருத்தன், இவன் உயிர் நண்பன் ஆதிகேசவன் இருக்கான். 2 நாள் முன்னாடி தான் எனக்கே இது தெரிஞ்சது. அதுவும் சொன்னது வேற யாரும் இல்லை, விசித்ரா தான். டேய், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுடா. ரிஷி சத்தமிட, இவனுங்க பண்ணுற தொழிலில் முதல்ல சோதனை செஞ்சுக்கிட்டது ஆதிகேசன் தான். ஜெகதீஷ் மருத்துவம் படித்தவன், ஆதிகேசவன் மருத்துவம்னா என்னன்னு கூட தெரியாதவன். அப்படி இருக்க இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள 2 பேர் இருக்கணும்னா, ஒன்று மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரே மாதிரி தோற்றத்தில் இருக்கணும். அதான் மருத்துவம் தெரிஞ்ச ஜெகதீஷ் முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு மாற்றிக்கிட்டான் ஆதிகேசன். 2 பேருமே எப்போதும் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவனுக்கு தெரியாததை அவன் சொல்லி தருவான், அவனுக்கு தெரியாததை இவன் சொல்லி தருவான். அதுக்காக தான் இந்த மைக் 2 பேர் கழுத்துலையும் இருக்கும். ப்ரைவேட் பர்சனல் விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ஒன்று தான். அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது இவன் குடிச்சிட்டு போட்ட ஆட்டத்தில் மைக் தன்னால் ஆஃப் ஆகியிருக்கணும். அதான் விசித்ரா பேச்சு கொடுத்து போட்டு வாங்கினதெல்லாம் ஆதிகேசவுக்கு தெரியாமையே போயிடுச்சு. ஒரே முகம் 2 பேர், விசித்ரா கூட 2 பேர் கூட இருந்திருக்காங்க. ஏன்னா நண்பர்கள் 2 பேரும் காலில் போடுற செருப்புல இருந்து உள்ளே போடுற பனியன் வர எல்லாம் ஒன்றா தான் போட்டுக்குவாங்க. அப்படித்தான் விசித்ரா விஷயத்துலையும் நடந்திருக்கு. ஒரு நாள் இவன்னா, மறுநாள் அவன். உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால விசித்ரா கண்டுபிடிக்காம 2 பேரோடவும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே இந்த விஷயம் நமக்கு இவன் குடிச்சிட்டு உளர்ன வீடியோ எடுத்து கொடுத்தாங்களே, அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதை தனியாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க என்றிட, சரிடா இப்போ இவனை கொன்னுட்ட, ஆனால் இவனை மாதிரி இருக்கவன் சும்மா இருக்க மாட்டானே, அதுவும் நீ தான் கொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சே. ரிஷி பதட்டமடிய, சரியா சொன்ன, அதுக்காக இவங்களை அப்படி விட சொல்றியா? இவனை போட்டா தான் அவன் வெளியே வருவான். இப்போ வந்துட்டான். இவனை நான் தூக்கிட்டு வந்ததுலேருந்து இந்த மைக் மூலமா அவன் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து கேட்டுட்டு தான் இருந்தான். ஐ திங்க் இப்போ அவன் டார்கெட் மஹி தான். அர்ஜுன் தீவிரமாக சொல்ல, டே அர்ஜுன், என்னடா சொல்ற என்ற ரிஷியை பார்த்த கதிர், அவன் உயிர் நண்பனை கொண்டு இருக்கான், உன் ஃப்ரெண்டு. அப்போ அவன் டார்கெட் இவன் உயிரான பொண்டாட்டியாக தானே இருக்கும். எல்லாம் ஒரு யூகம்தான். ரிஷி, நம்ம ஊரில் இருக்கிற பாதுகாப்பை மீறி அவங்களால மகியை நெருங்க முடியாது என்றவனுக்கு ஒரு அழைப்பு வர திரையில் லட்டு காலிங் என்றிருக்கவே உயிர்ப்பித்து காதில் வைத்து ஹலோ கூட சொல்லவில்லை. அதற்குள் மாமா மாமா, மகி பையை எடுத்துக்கிட்டு பெங்களூர் கிளம்பிட்டா. காயத்ரி படபடக்க,
ஏண்டி என்னடி சொல்ற? எதுக்கு அவளை தனியா விட்ட? கதிர் கத்த ஏதோ அர்ஜுன் மாமாக்கு விபத்து நடக்கிற மாதிரி விடிய காலையில கெட்ட கனவு கண்டாலாம். அதனால ஆளுதுகிட்டே பல முறை அர்ஜுன் மாமாக்கு ரிஷி அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். 2 பேரும் எடுக்கலன்னதும் நாங்க சொல்றதை கேட்காம அவ கிளம்பி போயிட்டா மாமா. அவ போன நேரம் எல்லாரும் நம்ம பக்கத்து ஊரு ஆச்சி பேத்திய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு போயிட்டாங்க. வீட்டுல பூஜா, ராதா, ரதி மட்டும்தான் இருந்தோம். காயு சொல்ல, அறிவிடுக்காரடி உனக்கு, அவளை பார்த்துக்கோன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். சரி, அவ கிளம்பி எம்பிட்டு நேரம் ஆச்சு? காலையில கிளம்புனா இப்ப மதியத்துக்கு மேல ஆச்சு மாமா. அவ போனதுல இருந்து நானும் உனக்கு பல முறை ஃபோன் போட்டு பார்த்துட்டேன். இப்பத்தேன் லைன் கிடைச்சது. ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா? பயந்து போய் அவள் கேட்க, நெற்றியை நீவியவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நாங்கள் அவளை பார்த்துக்கிறோம், நீ பார்த்திரு என்று ஃபோனை வைத்தவன் அவனையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் ரிஷியிடம் மகி பெங்களூர் புறப்பட்ட விஷயத்தை சொல்ல, யாரை கேட்டிப்ப அவ தனியாக கிளம்பியிருக்கா? யாரோட சொல் பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு இருக்காளா? அர்ஜுன் கத்திக்கொண்டே சுவற்றில் ஓங்கி குத்த, டே அர்ஜுன் என்று அவனை ரிஷி பிடிக்கவும் மீண்டும் கதிர் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். அவன் பதட்டமான முகத்தை கண்டு இருவரும் ஏதோ சரியில்லை என்று கணித்து, என்னாச்சு என்க, ஆதிகேசவ் மகிய கடத்திட்டாண்டா என்றதும் அடுத்து ஒரு வீடியோ வர அதில் மயங்கிய நிலையில் ஒரு ஸ்ட்ரக்சரில் மகியை படுக்க வைத்து இருக்க, அவள் அருகில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான கத்தி, கத்திரிக்கோள் என்று அனைத்து சாதனங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதழ் 72. முக்கிய செய்தி. ஏஜி மருத்துவமனையின் நிர்வாகி மற்றும் டீன் ஆன ஜெகதீஸ்வரன் ரெட்டி தற்கொலை. போலீசார் தீவிர விசாரணை. சிபிஐ சோதனையும் நிறைவடைந்த நிலையில் ஜெகதீஸ்வரனை போலவே முகமாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மர்ம நபர் ஒருவரால் அதிகப்படியான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பது தெரிய வந்துள்ளது என்ற செய்தி தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்க, அர்ஜுன் அறையில் மூவரும் அமர்ந்து அதை மௌனமாக அதே நேரம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டியபடி பார்த்து கொண்டிருந்தனர். காலையில் நன்றாக துயில் எழுந்து கொண்டிருந்த மகி அடுத்து பிடித்து அத்தா என்று அலறிக்கொண்டு எழுந்தவளுக்கு படபடப்பாகி முகம் முழுக்க பயத்தில் வியர்த்து ஊற்றியது. சாலையில் காரோட்டி சென்ற அர்ஜுன் மீது பெரிய கண்டெய்னர் லாரி மோதி காரோடு காராக அப்பளம் போல் அவன் நசுங்கி கிடப்பதை போன்ற கனவு. அது கனவு போலவே தெரியவில்லை, ஏதோ கண்ணெதிரே நேராக நடந்தது போலிருக்க தன் அறையில் அவள் கதறி அழவும், அந்நேரம் வீட்டில் இருந்த தங்கை தோழிகள் இவள் சத்தம் கேட்டு என்னவோ ஏதோ என்று பதறி ஓடி வர நடந்ததை சொல்லி கதறி அழுத மகி அர்ஜுனுக்கும் ரிஷிக்கும் மாற்றி மாற்றி அழைத்து பார்த்து மேலும் படபடப்பானவள். நேரம் செல்ல செல்ல மனதில் ஏதோ கனத்த பயம் ஆட்கொள்ள யார் சொல்வதையும் கேட்காமல் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள். ஜெகதீஷின் உடலை கொண்டு சென்று அவன் வீட்டில் போட்டு அது தற்கொலை போலவே செய்து நியூஸ் சேனலுக்கு விவரம் கூறிவிட்டு வர மதியமாகிவிட்டது. அர்ஜுன் இரவில் அவனை குத்தி காயப்படுத்தி கொண்ட கையை அசைவு கொடுக்கவே அதிலிருந்து கசிந்த ரத்தத்தை கண்டு சுத்தப்படுத்திய ரிஷி, டே மச்சி, இப்ப மதியம் ஆச்சு, சீக்கிரம் நைட் ஆயிடும். அதான் இப்போதைக்கு ஜகா வாங்கிட்டான்ல, வாடா போய் ஒரு முறை மகையை பார்த்துட்டு வரலாம். நைட்ல உன்னை சமாளிக்க முடியலடா. பாவமாக அவன் சொல்ல, உன்னை யாருடா சமாளிக்க சொன்னது? அதான் அவளே என்ன வேணான்ட்டு போயிட்டாளே, அப்புறம் நீ மட்டும் எதுக்குடா என்னை பார்த்துக்கிற? சோர்வாக சொன்னவன் மெத்தையில் சாய, மகிக்கு பதிலா நான் உன் கூட வாழலாமே தான் கேட்குறான் பார் கேள்விய. ரிஷி பல்லை கடிக்க, டே போது நிறுத்துங்கடா, மகி ஒன்றும் இப்போ உன் மேலே கோவமா இல்லை என்று கதிர் சொல்ல வருவதற்குள் அவனுக்கு காயு அழைத்து அவள் பெங்களூர் கிளம்பிய விஷயம் சொல்ல, அடுத்தடுத்து குறுஞ்செய்தி மகியை கடத்திய காணொளி என வரவே 3 ஆடவர்களும் படபடத்து போயினர். மச்சான், இப்போ என்ன பண்ணுறது? மகி அங்கே இருக்கான்னு தானே இந்த லூசு பைய அவசரப்பட்டு ஜெகதீஷை போட்டு தள்ளனா, கடைசியில் இப்படி சொதப்பிடுச்சே என்ற ரிஷி தலையில் கை வைத்து அமர்ந்து விட கதிருக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்று விட்டதை போல் ஆகிவிட்டது. அதற்கு மேல் சொல் பேச்சு கேளாமல் அவள் இஷ்டத்திற்கு நடந்து கொண்ட மகி கையில் கிடைத்தால் கொன்று போடும் அளவிற்கு அர்ஜுனுக்கு வெறி இருந்தாலும் இப்படி முட்டாள்தனமாக வீட்டை விட்டு வெளியேறி பயங்கரமான ஆபத்தில் மாட்டிக்கொண்டாளே என்ற கலக்கமும் இருக்கத்தான் செய்தது. ஏஞ்சல் என கண்மூடி அவள் பெயரை மனதிற்குள் சொல்லி ஆழ சுவாசித்தவன் எங்கடி இருக்க? தனக்குள் கேட்டுக்கொண்டவனுக்கு இத்தனை நேரம் இருந்த தெளிவும் தைரியமும் எங்கோ சென்றதோ?
ஸ்ட்ரெச்சரில் மயக்கத்தில் படுத்திருந்த மகி நெற்றி சுருக்கி மெதுவாக இமைகள் படபடக்க கண் திறக்க முடியாமல் திறந்தவளுக்கு தலைவடியோடு தான் எங்கிருக்கிறோம் என்ற குழப்பத்தோடே சுற்றிலும் கண்களை சுழலவிட்டவளுக்கு அதிர்ச்சியாகி போனது. அவள் இருப்பதோ அறுவை சிகிச்சை நடைபெறும் ஆபரேஷன் தியேட்டர். அவள் படுத்திருக்கும் ஸ்ட்ரெச்சர் அருகில் அறுவை சிகிச்சைக்கான சாதனங்கள் யாவும் இருப்பதைக் கண்டு மேலும் அதிர்ச்சியுற்றவள் தன்னை எதற்கு இங்கே படுக்க வைத்துள்ளனர் என்று நினைக்கும் போது மனம் முழுக்க பாரத்துடன் குறிஞ்சிப்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்ற பஸ்ஸில் ஏறியவள் 2 பஸ் மாறி சென்னை விமான நிலையத்தில் பெங்களூர் செல்லும் விமானத்தில் ஏறி அமர்ந்த வரை மட்டுமே ஞாபகத்தில் இருந்தது. அதன் பின்பு இங்கு எப்படி வந்தோம், இது எந்த இடத்தில் இருக்கும் இடம் என்றெல்லாம் எப்படி நினைவுக்கு கொண்டு வர பார்த்தும் முடியாமல் போக அவசரமாக ஸ்ட்ரெச்சர் விட்டு கீழே இறங்க போக அரக்கத்தனமாக சிரித்து கொண்டு அவன் முன் இருந்த டிஜிட்டல் திரையில் நின்றான் ஆதிகேச ஆச்சாரியா. அவளை பொறுத்தவரை ஜெகதீஸ்வரன். திரையில் அவனை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் மகி. மகியின் புகைப்படத்தை அவள் கிளம்பிய நேரம் குறித்து அவள் எங்கெங்கு சென்றிருப்பாள் என்று யூகத்தின் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு விரைவாக பகிரப்பட்டது. அதில் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் உள்ள சிசிடிவி, ஆங்காங்கே இருக்கும் காவலாளிகள் விரைவாக சென்று சோதனையிட்டதில் கடைசியாக சென்னை ஏர்போர்ட் வந்து பெங்களூர் ஃபிளைட்டில் ஏறியிருப்பது வரை பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்தும் கதிர் அர்ஜுனுக்கு அனுப்பி வைத்தனர் அதிகாரிகள். அதன் பிறகு மகி எங்க இறங்கினால் என்ன ஆனாள் என்றதெல்லாம் கேமராவில் பதியவே இல்லை. டே அர்ஜுன், இதுக்கு மேல மகி எந்த இடத்துல அந்த ஆதிகேச வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் ஹாஸ்பிட்டல் மொத்தமும் 2 பிரான்ச் தான் இருக்கு. ஒன்று ஹைதராபாத்ல, இன்னொன்று பெங்களூர்ல. உனக்கு வேலை வைக்காம பெங்களூர்ல இந்த ஜகா இருந்ததால ஈஸியா தூக்கிட்டேன். ஆனா மெயின் ஆளு ஹைதராபாத்ல இருக்கான். வீடியோ காட்டின இடத்தை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியான செட்டப் போல தான் இருக்கு. ஹைதராபாத் டு சென்னை 11 மணி நேரம் டிராவல். பிரைவேட் ஜெட் மூலமா போனாலே குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள எப்படி மச்சான் மகி சரியா அங்க வருவான்னு பார்த்து தூக்குனா? ரிஷி குழப்பமாக கேட்க, இது என்ன கேள்வி ரிஷி? மகியை தூக்க ஆதிகேசவ் தான் நேரா வரணும்னு அவசியம் இல்லை. அவன் ஆட்கள் இருந்தாலே போதும். இப்ப வேற ஜகா செத்ததுக்கு அதுக்கும் அவன் ஆட்கள் எல்லாம் நம்ம ஊரை சுத்திதான் வெறியா சுத்திட்டு இருப்பானுங்க. அது தெரியாம மகி வந்து மாட்டிக்கிட்டா. கதிர் சொல்ல, அதான் மச்சான், இப்ப அவளை எங்க வச்சிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ரிஷி என்றான் பெருமூச்சோடு. இருவரும் மகியை எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அர்ஜுன் எதிலும் வாய் திறவாமல் கூலாக அமர்ந்து கேண்டி கிரஷ் விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு இருவருக்குமே ஆத்திரமாக வந்தது. டேய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்னடா போன்ல கேம் விளையாடிட்டு இருக்க? ரிஷி கோபம் குறையாமல் கத்த. போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் விளையாண்டா. அது ஒரு குத்தமா என அழுத்து கொண்டு, சொல்லுடா இப்ப நான் என்ன செய்யணும் என்று கை சட்டையை தூக்கிவிட்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்தவனை இருவரும் சேர்ந்து முறைத்து, என்னடா விளையாடுறியா என்க. இளமச்சி, நீ சொன்னதும் கேம்ல இருந்து வெளியே வந்துட்டேன் பாரு என போனை காட்ட. டேய், டென்ஷன் பண்ணாதடா அர்ஜுன். அந்த ராஸ்கல் கடத்தி வச்சிருக்கிறது உன் பொண்டாட்டியை தான். நீ என்னடானா இவ்வளோ கேஷுவலா காமெடி பண்ணிட்டு இருக்க? ரிஷி திட்டி தீர்க்க கதிர் அழுத்தமாக அர்ஜுன் செயலை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். இருவரையும் ஒரு சேர மாறி மாறி பார்த்த அர்ஜுன், எனக்கு தெரிஞ்சு அந்த ஆதிகேசவ் நெல்லூர்ல ரகசியமா தொடங்க இருக்கிற நியூ பிரான்ச்ல தான் அவன் மகியை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கணும் என்றவனை இருவரும் புரியாமல் பார்க்க, நெல்லூர்ல ஏற்கனவே கட்டியிருந்த பழைய பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்ன ஜகா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தான். அந்த ஹாஸ்பிட்டல் புதுப்பிக்கிற வேலை இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த வேலை முடிஞ்சதும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி பிரம்மாண்டமா ரீஓபன் பண்ணணும்னு இருந்தான். சென்னை டு நெல்லூர் ரொம்ப தூரம் இல்ல. அநேகமா மகி அங்க கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு அதிகம். அதே நேரம் ஆதிகேசவ் இப்ப நெல்லூர் வந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் உயிர் நண்பனை கொன்ன என் மேல கொலைக்காண்டில் இருக்கான். ஜெகா செத்ததுனால அவன் பிசினஸ் பயங்கரமா அடி வாங்கும். செத்தவனுக்கு மருத்துவ மூளை, அவனுக்கு தொழில் மூளை. 2 கண்ணில் ஒரு கண்ணு போச்சுன்னா எப்படி இருக்குமோ இப்ப அவனோட நிலைமையும் அதுதான். ஆனா இது எல்லாம் என்னோட கெஸ் தான். ஜெட் புக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் டாப்ல நிற்கும், சீக்கிரம் வாங்க என்றவன் விருட்டனை எழுந்து முன்னால் நடக்க இருவரும் அவன் சொன்னதை எல்லாம் கேட்டு வியப்பாக அவன் பின்னே சென்றனர். அர்ஜுனின் யூகம் சரி என்னும் விதமாக பிரைவேட் ஜெட் மூலம் வேகமாக வானில் பறந்து கொண்டுதான் டிஜிட்டல் திரையில் காட்சி கொடுத்தான் ஆதிகேச ஆச்சாரியா. அவனை கண்டு மகி பயத்தில் உறைந்து போய் நிற்க 2 நபர்கள் கிளவுஸ், மாஸ்க் மற்றும் பிளாஸ்டிக் கோட் மூலம் தங்களை மூடிக்கொண்டு அறுவை சிகிச்சையை செய்ய போகும் மருத்துவர்களைப் போல் உள்ளே நுழைய புதிய ஆட்களை கண்டு இன்னும் மிரண்டு போன மகி, இவன்தான் தன்னை இங்கே கடத்தி கொண்டு வந்திருப்பான் என நினைத்தவளுக்கு இவர்கள் செய்யும் அக்கிரமங்களை எல்லாம் கண்ணால் பார்த்த பிறகு
இங்கு இருப்பது அவளுக்கு மிகுந்த பயமும் பதட்டமும் ஒரு சேர வந்துவிட என்ன செய்வதென்று புரியாமல் அங்கிருந்து தப்பி செல்ல வேண்டி அந்த இருவரையும் தாண்டி அவசரமாக வெளியே ஓட முயன்றவளை ஆளுக்கு ஒரு பக்கமாக அவள் கைகளை மடக்கி பிடித்து எங்கடி ஓட பார்க்கிற என்று ஸ்ட்ரெச்சரில் தள்ள ஆ என கத்திக்கொண்டே அதன் மேல் விழுந்தவளை கண்டு ஆதிகேசவ் திரை வழியாக கண்டு சத்தம் போட்டு சிரித்தவன், என்ன மிஸ்ஸஸ் அர்ஜுன், அதுக்குள்ள ரொம்ப பயந்து போயிட்டீங்க? இனிமே தானே பயப்பட வேண்டிய விஷயமே நடக்க போகுது, அதுக்குள்ள பயந்தா எப்படி டாக்டர் மேடம்? எகத்தாளமாக அவன் சொல்ல, மேலும் மேலும் ரொம்ப தப்பு பண்றீங்க. எல்லா தப்பையும் இதோட நிறுத்திட்டு என்னைய தயவு செய்து விட்டுருங்க. நான் உங்க யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட சொல்லுங்க என்று கைகூப்பி அவள் கெஞ்சலாக சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் வழிந்தது. என பரிதாபமாக அவளை கண்டு உச்சி கொட்டியவன், இதுக்கு மேல்தாமா தப்பே பண்ண வேண்டியது இருக்கு. உன்னை கொல்லணும், உன் புருஷனை கொல்லணும், அடுத்து உன் ஃப்ரெண்டு காயத்ரி அவ புருஷன், அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கும்டி. ஆரம்பத்தில் உன்னையும் அந்த காயத்ரியை மட்டும்தான் கொலை பண்ண முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் உன் புருஷன் எப்போ என் உயிர் நண்பனை கொன்னானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், உன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளாக கொன்று தூக்கணும்னு. இப்போ நீ சாவடி என உக்கிரமாக ஆதிகேசவன் கத்த, அவன் சொன்னதை எல்லாம் கேட்டு பயத்தில் வெளவெளத்து போன மகி தனக்கு எது நடந்தாலும் தன் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது கடவுளே என மனதில் வேண்டியவளுக்கு எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என நினைத்தவள் மீண்டும் அவ்விருவரையும் கடந்து தப்பி செல்ல பார்த்தவளை, என்னடி சும்மா சும்மா ஓட பார்க்கிற என்று ஒருவன் பளீரென அறைய சுருண்டு தரையில் விழுந்தவள், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, உங்க யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். அழுகையோடு அவள் கெஞ்சுவதை பொருட்படுத்தாமல், நீ என்ன உன் புருஷன்கிட்ட சொல்லி சொல்லாம என்னை காப்பாத்துறது, முதல்ல நீயே உயிரோட இருக்க மாட்ட என்றவன், ராகவ் போதும், அவ கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், சீக்கிரம் அவளுக்கு அந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ண ஆதிகேசவ் ஒருவனிடம் உத்தரவிட, ஓகே சார் என்றவன் அங்கே இருந்த ஒரு மினி கூலிங் பாக்ஸில் லாக் ஓபன் செய்து அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து அதை ஊசியில் நிரப்ப பயத்தில் விழி பிதுங்கி பார்த்து கொண்டிருந்த மகியை திரை வழியாக கண்டு எள்ளலாக நகைத்தவன், என்ன மகியாளினி அப்படி பார்க்குறீங்க? ஓ, அது என்ன மருந்துன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது ஜஸ்ட் நம்பிங் ட்ரக். நீ உயிரோட சுயநினைவோட தான் இருப்ப, ஆனால் உன் உடம்பு மொத்தமும் மரத்து போயிடும். உன் உடம்புல என்ன பண்ணினாலும் உன்னால் அதை தடுக்க முடியாது யாழினி என்று குரூரம் பொங்க சொல்ல மகிக்கு இதயமே நின்று விட்டதை போல் ஆனது. கை கால்களில் அடிபட்டு வரும் நோயாளிகளுக்கு ஆக்சிடென்ட் கேஸ் மட்டும் அனஸ்தீசியா கொடுக்கும் அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு எந்த இடத்தில் தற்சமயம் தையல் போட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் மரத்து போவதற்கு தகுந்தாற்போல் அளவுகோலுடன் மருத்துவர்கள் நம்பிங் ட்ரக் பயன்படுத்துவார்கள். அதுவே ஓவர் டோசேஜ் பயன்படுத்தினால் சுய நினைவுகள் இருக்கும், ஆனால் தலையை கூட திருப்ப முடியாத அளவுக்கு கொண்டு போய்விடும். இப்போது அந்த மருந்தை தான் அவள் உடலில் செலுத்துவதற்கு ஒருவன் சிரஞ்சில் நிரப்பிக் கொண்டிருக்க அதை கண்டு உடல் மொத்தமும் நடுங்கியது மகிக்கு. அவள் என்ன கெஞ்சியும் வேலைக்கு ஆகவில்லை. அரக்க மனம் படைத்தவர்களிடையில் ஒருவன் மகியை வலுக்கட்டாயமாக பிடித்து தூக்கி நிறுத்த, வேண்டாம் கிட்ட வராத ப்ளீஸ் விற்று என்று திமிரிக்கொண்டு அவள் துள்ள கண்ணிமைக்கும் நேரத்தில் ஊசியை உடலில் இறக்கியிருந்தான் அவன். இங்கு 7 மணி நேர பயணத்தை 950 எனும் அதிகபட்ச வேகத்தை தாண்டி மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் கீழிறங்கிய ஜெட்டில் சில மணி நேரங்களில் நிறைவு செய்து காற்றை கிழித்து கொண்டு நெல்லூர் வந்தடைந்தனர். மூவரின் மனதிலும் பலவித போராட்டம். மகிக்கு என்ன ஆனதோ என்று கவலை. ஜெகதீஷன் கட்டுமானம் புதுப்பித்தல் பணி நடக்கும் பழைய 5 அடுக்கு மருத்துவமனை நோக்கி வேகமாக செல்ல ஆதிகேசவனின் ஆட்கள் அவர்களை சுற்றி வளைக்க மூவரும் சரமாரியாக கையில் கிடைக்கும் ஆட்களை எல்லாம் அடித்து போட்டுக்கொண்டே ஒவ்வொரு அறையாக மகியை தேடிக்கொண்டே செல்ல, அவள் கிடைப்பாளா? அவர்கள் வருவதற்குள் அங்கு மகியின் நிலை தலைகீழாக மாறியிருக்க கூடுமோ என்னவோ. இதழ் 73. மூவரும் ஒவ்வொரு அறையாக மகியை தேடி செல்ல அடிக்க அடிக்க குறையாமல் அடியாட்கள் படையெடுத்து வந்து கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் மேல் மூவரும் சோர்ந்து போகும் நிலை வந்துவிட்டது. இருந்தும் தங்களின் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் படிகளில் குரங்கு கூட்டமாக சீறிக்கொண்டு வந்த ஆட்களை எல்லாம் அடித்து ஒவ்வொரு அறைக்குள் அப்படியே தள்ளிவிட்டு கதவை வெளிப்பக்கமாக பூட்டி அடுத்தடுத்த அறைகளில் மகி இருக்கிறாளா என்று பரபரப்பாக சோதனை செய்தனர். ஊசி குத்தியதும் மடங்கி விழுந்தது யார்? நிச்சயம் மகி இல்லை. அவளை பிடித்திருந்தவன் தான். மொத்த உடலும் மரத்த நிறையில் தரையில் விழுந்திருந்தான். முட்டாள் முட்டாள் டே இடியட், ஊசிய மாத்தி போட்டு எதுக்குடா உயிர் எடுக்கிற? நான் வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட சமாதி கட்டிடுவேன்.
ஆதிகேசவ் திரையில் இருந்து கடுங்கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க சற்று நேரம் முன் மகி அழுதும் கெஞ்சியும் அவளை விடாமல் பின்னால் இருந்து ஒருவன் பிடித்திருக்க ஊசி போட வந்தவன் மகியின் கழுத்தை குறிவைத்து குத்த சட்டென தலை குனிந்தவள் கணவனை ஒருமுறை உதைத்த அனுபவத்தில் கத்து வைத்த வித்தையை எதிரில் உள்ளவன் மணியில் முட்டிக்காலால் டிங் என்று வேகமாக ஒரு எத்த அவன் கையில் இருந்த ஊசி பின்னால் இருந்தவன் கழுத்து நரம்பில் இறங்கியதும் மகியை விட்டு இருவரும் ஒரே நேரத்தில் தரையில் சரிய அடி வாங்கியவன் தப்பி ஓட போனவளின் கால் பிடித்து இழுத்துவிட ஆ என அலறி பொத்தென குப்பர அடுத்து விழுந்தவளுக்கு முன்பக்க உடம்பு முழுக்க வலி. இதை பார்த்துதான் பிபி எகிரி ஆதிகேசவன் கத்திக் கொண்டிருக்கிறான். விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து அவள் ஓட முயற்சிக்க, டேய் அவ ஓட பாக்குறா, சீக்கிரம் அவளை கொள்ளு, இனிமே அவளை ஊசி போட்டு ஆர்கன்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், வேணும்னா கொன்னு பொருட்டு அப்புறம் பார்க்கலாம். நெஞ்சில் ஈரமின்றி அவன் கத்திக் கொண்டிருக்க மகியை எழவிடாமல் பிடித்து கொண்டான் உதைப்பட்டவன். விட்ரா என கத்திக்கொண்டே அவள் காலை உதறி அவனிடமிருந்து தப்பி செல்ல பார்க்க நன்றாக பிடித்திருந்தான். அவள் கால் மணிக்கட்டை காலியான கண்ணாடி மருந்து பாட்டில் ஒன்று தரையில் கிடப்பதை பார்த்தவள் கடினப்பட்டு எக்கியதை கையில் எடுக்க முயற்சிக்க அதற்குள் அவன் எழுந்து நின்று ஸ்ட்ரெச்சர் அருகில் இருந்த கத்தியை எடுக்கவும் மகி கண்ணாடி பாட்டிலை எடுக்கவும் சரியாக இருந்தது. பாய்ந்து வந்து விழுந்து கிடந்தவள் முதுகில் கத்தியால் அவன் குத்த போக நொடி பொழுதில் சடாரென அவன் புறம் திரும்பிய மகி கையில் இருந்த கண்ணாடி பாட்டிலை விட்டு எரிய அது அவன் முகத்தில் பட்டு வெடித்த வேகத்தில் கண்களில் எல்லாம் கண்ணாடி துகள்கள் பறந்து வலி தாங்க முடியாமல் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டு அவன் கத்திய வேளையில் அவள் வெளியே ஓடி வரவும் அந்த அறை கதவை அர்ஜுன் திறக்க போகவும் சரியாக இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து நொடி திகைத்து பார்வையால் இருவரும் தலை முதல் பாதம் வரை அழுந்து பிரிவின் துக்கத்தில் இருவரின் முகமும் பழைய பொலிவின்றி அர்ஜுன் உடல் இழைத்து போய் இருப்பதைக் கண்டு ஓ என அழுகையுடன் அத்தா என்று அவனை கட்டிக்கொள்ள அவள் முன்னேற வராதே என கை நீட்டி கடுமையாக தடுத்திருந்தான் அர்ஜுன். அவன் அப்படி செய்ததும் உயிர் உருகும் வலியுடன் அவனை கண்டவள் அத்தா என்று அவள் பேச வர சட்டென்று வந்த புல்லட் மகியை பதம் பார்க்க வர அதற்குள் அவளை இழுத்து தரையோடு தரையாக உருண்டவன் தன் பிஸ்டலை எடுத்து மகியை குறிவைத்தவன் தலையில் அர்ஜுன் சுட அடுத்தடுத்து அவர்களை தாக்க வந்த ஆட்களை எல்லாம் புல்லட் தீரும் வரை சுட்டுக்கொண்டே சென்றவன். பயத்தில் கிடுகிடுவென அவன் மேல் கண்மூடி நடுங்கிக் கொண்டிருக்கும் மகியை தூக்கி நிறுத்து அவள் கைப்பிடித்து கொண்டு அவன் ஓட நடப்பது எதுவும் புரியாமல் அவன் பின்னால் ஓடியவள். அவன் கையில் இருந்த காயத்தில் இருந்து வழிந்த இரத்தம் அவளின் உள்ளங்கையிலும் சூடாக நனைத்து தஞ்சம் புக சுற்றி எங்கும் துப்பாக்கி சத்தம் அலறல் சத்தம் அவள் நெஞ்சை அதிர செய்ததில் அதை அவள் உணராமல் போனாள். கதிர் ரிஷி இருவரும் கையில் கிடைக்கும் ரவுடிகளை எல்லாம் பந்தாடி கொண்டே வர ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கே சலிப்பு தட்டிவிட்டது. இத்தனை பேரும் எங்கிருந்துதான் வருகிறார்களோ என்று. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள்தான். அர்ஜுன் மகியை கூட்டிக் கொண்டு ஓடி வருவதை பார்த்த இருவரும் நிம்மதியாக உணரும் முன்பே அந்த அசம்பாவிதம் நடந்தேறியது. மறைந்திருந்த அடியால் குறிவைத்த தோட்டா அர்ஜுனின் தோள்பட்டை மேல் உராய்ந்து சென்று சுவற்றை துளையிட்டது. என கத்தி இடப்பக்க தோலை அர்ஜுன் அழுத்து பிடிக்க மகியின் முகமெங்கும் ரத்தம் தெரித்து வழிய அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாது அவள் அப்படியே நிற்க அர்ஜுன் என்று கதிரும் ரிஷியும் கத்திக்கொண்டு அவனிடம் ஓட இருவரையும் கொத்தாக அமுக்கி பிடித்தனர் ஆதிகேசவ் ஆட்கள். டேய் விடுங்கடா என இருவரும் திமிரிக் கொண்டிருக்க வழியில் முகம் கருத்து தள்ளாடி நின்றவனை அத்தான் என்ற கதறலோடு மகி அவனை பிடிக்க வர அப்போதும் அவளை நெருங்க விடாமல் தள்ளி இரு என்று பார்வையாலேயே எச்சரித்தவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டு எதிர்க்க வந்த ஆட்களை மரண அடி அடிக்கத் தொடங்க உறைந்து நின்ற மகியை ஒருவன் பின்னால் இருந்து தாக்க வர அவனையும் அடித்து வெளுத்தவன் கதிரை பிடித்திருந்தவன் கையில் அடுக்கி வைத்திருந்த செங்கலை தூக்கி எறிய அவன் பிடித்தளரவும் கதிர் அவனை அடித்து போட்டு ரிஷியை பிடித்து இருந்தவனை அடித்து நொறுக்க மூவரும் சேர்ந்து மீண்டும் சண்டையிட காற்றை சுழட்டி அடித்து வேகமாக தரை இறங்கியது ஆதிகேசவ் வந்த ஜெட். பெரிய அளவினால துப்பாக்கியை கொண்டு ஜெட்டில் இருந்தபடியே ஆதிகேசவ் வெறியாக சுடத் தொடங்க அவன் சுட்ட முதல் தோட்டா அர்ஜுனின் அதே இடது தோலை மீண்டும் பதம் பார்த்தது. அதில் நொடியும் தாமதிக்காமல் அவன் கையில் இருந்த துப்பாக்கியால் சரியாக ஆதிகேசவ் கையை கூறி பார்த்து சுட ரத்தம் பீரிட்டு துப்பாக்கி தரையில் நழுவ ஷிட் என கத்தியவன், அர்ஜுன் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, மரியாதையா நீங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, இல்ல உங்க மொத்த குடும்பத்தையும் அழிச்சு ஒன்னும் இல்லாம தரமட்டமா ஆக்கிடுவேன். வெறியாக அவன் கத்த அவனை கண்டு எண்ணலாக நகைத்தவன், என்ன மாமு
இவ்வளோ லேட்டாக வர வந்ததும் இவ்வளோ மொக்கையா டயலாக் பேசி எதுக்கு நேரத்தை வீணடிக்கிற? சீக்கிரம் ஓடிவா, உன்னை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்ற யாரை முடிக்கிறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டா என்றவன் அணிந்திருந்த கோட் பறக்க கண்ணில் இருந்த கண்ணாடியை கலட்டி தூர வீசியபடி அசுரன் போல் ஜெட்டில் இருந்து அவன் இறங்கி வர பயத்தில் ஓடி வந்து பிடித்திருந்த மகியின் கையை அர்ஜுன் எடுத்துவிட முயல பயத்தில் இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டவளை நிமிர்ந்தும் பார்க்காது வலுக்கட்டாயமாக அவன் எடுத்துவிட்டு முன்னே செல்ல அவன் தோளில் நிற்காமல் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதைக் கண்டு மகிக்கு மிகவும் பயமாக இருக்க, அத்தா வேண்டாம் போகாதீய, இப்ப சண்டை போடுறது நல்லதுக்கு இல்லத்தான் என்று அவள் கத்தியது எல்லாம் வீண்தான். இரு துருவங்கள் நேர் எதிரில் மிரள வைக்கும் தோரணையில் இருக்க முதலில் வெறித்தனமாக பாய்ந்து அடிக்க வந்த ஆதிகேசவ் அர்ஜுன் வயிற்றில் கை முறுக்கி ஓங்கி குத்திவிட கால்கள் இரண்டும் காற்றில் பறக்க மார்பில் இருந்து இடுப்பு வரை வில் போன்று பின்னால் வளைந்து 4 அடி பின்னால் சென்று தள்ளாடி நின்றான். அதை கண்ட மகி ஐயோ அத்தா என பதறிக்கத்த அவளை கண்டு கொள்ளாமல் கழுத்தை வளைத்து முறித்து கொண்டு திடமாக நிமிர்ந்தவன் பாய்ந்து சென்று இம்முறை ஆதிகேசவ் கழுத்து வளைவில் ஓங்கி குத்த தாடை உதடு கண்ணம் எல்லாம் ஸ்லோ மோஷனில் காற்றில் பறக்க 2 கடவாப்பல் செதறி விழ தள்ளாடி நின்றவன் மீண்டும் அர்ஜுனை தாக்க அடுத்தடுத்த தாக்குதல்கள் வெகு தீவிரமாக இருவருக்கும் இடையே நடக்க மகி அங்கு நடக்கும் கலைபரத்தில் எங்கே மூவருக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் பரிதவிப்போடு கண்ணில் வரிய பார்த்து கொண்டிருக்க ஏற்கனவே உடலில் இரத்தம் பற்றிய நிலையில் ஆதிகேசவன் இடி போல் இறங்கும் ஒவ்வொரு அடியிலும் அவனால் முடிந்தவரை கடும் தாக்குதல் செய்ய ஒரு நிலைக்கு மேல் முடியாத நிலையில் கண்கள் சொருக தரையில் சரிந்தான் அர்ஜுன். வாயிலிருந்து வலியும் குருதியை துடைத்தபடி இலக்கார புன்னகை சிந்து மகியை பார்த்து, இந்த முதுகெலும்பில்லாதவங்கிட்ட இருந்தா என்னை காப்பாத்துற என்ன சொன்ன என்றவன் அவன் மார்பில் ஓங்கி மிதிக்க ஹக் என்னும் சத்தமிட்டு அவன் மார்பை தூக்கி குறுக்கியதில் காயம்பட்ட தோளில் இருந்து இன்னும் ரத்தம் பீரிட்டு வழிந்தது. ஐயோ அத்தா என கதறலுடன் அவனிடம் ஓடி வந்தவளின் முடியை கொத்தாக பற்றி கொண்டான் கழுகன். விடுறா என கத்தி தன்னவனிடம் ஓட முயற்சி செய்தவளை சட்டென விட்டு விலகிய வேகத்தில் காலால் அவள் வயிற்றில் ஓங்கி உதைவிட மாமா என்ற அலறலோடு அவள் விழுந்த வேகம் தரையில் அடிபட்டு நிலை குத்திய கண்கள் அந்த நிலையிலும் கணவனிடமே இருக்க 4 பேரை சரமாரியாக அடித்து கொண்டிருந்த கதிர் மகியின் சத்தம் கேட்டு திரும்பியவன் அவள் இருக்கும் நிலை கண்டு இரத்த கண்ணீர் வராத குறையாக வெறி பிடித்தவன் போல் கையில் இருந்தவர்களை அடித்து போட்டு வேங்கையாக மாறி வந்த வேகத்தில் டேய் என்ற உருமலுடன் ஆதிகேசவ் முதுகில் ஒரே உதை விட குப்புற விழுந்த வேகத்தில் உடலை வளைத்து திரும்பிக் கொண்டு அசுர வேகத்தில் எழுந்தவன் கதிரை தாக்க இருவரும் மாறி மாறி கையில் கிடைப்பதையெல்லாம் தூக்கி அடித்து சண்டையிட்டு கொண்டிருக்க விபரீதம் உணர்ந்த ரிஷி அவன்களால் முடிந்த ஆட்களை அடித்து போட்டுவிட்டு அர்ஜுனிடம் வந்தவன் இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கவே அணிந்திருந்த சட்டையை கலட்டி அவன் ஷோல்டரில் இறுக்கமாக கட்டியவன், அர்ஜுன் கண்ணத்தோட மச்சான் என்று அவன் கண்ணம் தட்டி பதமாக எழுப்ப முற்பட லேசாக கண் திறக்க முயற்சி செய்ய ரிஷி விடாமல் அவன் கண்ணத்தில் தட்டி கொண்டே மண் தரையில் விழுந்து கிடந்த மகியை பார்க்க தலையில் கசியும் குருதியோடு வயிற்றை பிடித்து கொண்டு அவள் மெல்ல எழுந்து அர்ஜுனிடம் போக நினைத்து நகர்ந்தவளின் தலையில் கட்டையால் ஒரு அடியால் பலமாக அடித்திருக்க கண்ணில் கண்ணீர் வழிய வாய் பிளக்க மயங்கி போனாள். இதை கண்ட ரிஷி மகி என கத்திக்கொண்டே அவளிடம் ஓட அவனை சுற்றி வளைத்த ஆட்கள் வெறியாக அடிக்க தொடங்க ரிஷி நகர்ந்ததும் முழுதாக கண்களை திறந்த அர்ஜுன் மயங்கி கிடந்த மகியிடம் வலியை போர்த்து கொண்டு பல்லை கடித்து தவழ்ந்து சென்று அவள் தலையை தூக்கி மடியில் வைத்தவன், ஏஞ்சல் யாழு எழுந்திரடி. அவள் முகவாயை பிடித்து ஆட்டி பதமாக எழுப்ப அவள் கண் திறந்தால் இல்லை. இன்னொருவன் அவனை ஏய் என கத்திக்கொண்டே தாக்க வர சட்டென தலை குனிந்து அடிபடாத கையால் அவன் காலை வாரி நிலத்தில் தூக்கி அடித்தவன் அடுத்தடுத்து வந்த ஆட்களை தள்ளாடிக்கொண்டே அடிக்க, அர்ஜுன் இவங்களை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு ரத்தம் நிக்காம வருது, இப்படியே விட்டா உன் உயிருக்கே ஆபத்தாகிடும், அதோட மகிக்கும் ஆபத்து, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு நீ இங்கிருந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போ என்று கத்திய கதிர் ஆதிகேசவை கீழே தள்ளி அவன் தலையை ஷூ காலால் மிதித்து மண்ணோடு மண்ணாக புதைத்து கொண்டிருக்க ரிஷியும் அர்ஜுனை வற்புறுத்தவே அவன் நிலைமையும் மோசமாவதை உணர்ந்து
அவனுக்கு உடலில் உள்ள சக்தி எல்லாம் வற்றி அரை உயிராய் இருப்பதை போல் உணர்ந்து மகியின் தலையிலும் இரத்தம் வழிவதைக் கண்டு பயந்து போனவன் இப்போதை நன்கு இருட்டத் தொடங்கிவிட வெகு சீக்கிரம் அருகில் உள்ள மருத்துவமனையில் இருவரும் சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்து மயங்கி கிடந்த மகியை வழியை பொறுத்து கொண்டு பற்களை கடித்து கொண்டு தூக்கி கொண்டு பெரிய கேட் தாண்டி ஓட முற்பட அதற்குள் அவனை தாக்க போன ஆட்களை மடக்கி அடி வெளுத்திருந்தான் ரிஷி. தலைக்கு மேலிருந்த கதிர் காலை பிடித்து தூக்கி உதறிவிட்டு ராட்சசன் போல் எழுந்த ஆதிகேசன் தன் ஆட்களுக்கு கண்ணை காட்ட அவர்களும் அதை புரிந்து கொண்டு அர்ஜுன் மகியை பின்தொடர்ந்து ஒரு படையை கிளப்பிக் கொண்டு ஓடியது. ஒரு கட்டத்தில் ஆதிகேசவை அடித்து வீழ்த்தி அவன் கழுத்தில் காலால் அறக்க மூச்சு திணறி அவன் கண்கள் மூடவும் நெல்லூர் காவலர்கள் வரவும் சரியாக இருந்தது. எப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண? நீங்க இப்படித்தான் ஆடி அசைஞ்சு பொறுமையா இங்க வர்றீங்க? அவன் அவர்கள் மேல் சினம் கொண்டு உரும, சாரி சார், விஷயம் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு தெரியாது. அவர்களின் அலட்சிய பதிலில் கோபமுற்றவன், இவ்வளோ அசால்ட்டாக இருக்க உங்களுக்கு எல்லாம் யார் போலீஸ் வேலை கொடுத்தது? சீக்கிரம் இப்பயாவது வந்த வேலையை சரியா செய்யுங்க. குரல் அதிகார கட்டளையிட்டவன் ஒரு காவலரிடமிருந்து விலங்கை வாங்கி ஆதிகேச ஆச்சாரியா கையில் மாட்டி அவனை ஜீப்பில் இழுத்து சென்று தூக்கி போட, டேய் கதிர், என்னை வேணா நீ இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த அர்ஜுன் அவன் பொண்டாட்டியும் உயிரோட உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. என் ஆளுங்க அவங்கள கொண்டு இந்நேரம் தடம் தெரியாம அழிச்சிருப்பாங்க. பேச முடியாத இந்த நிலையிலும் கண்களில் திமிருடன் உறுதியாக அவன் உரைத்த விதம் கதிர் மனம் சிறு ஆட்டம் கண்டது என்னவோ உண்மைதான். இருவரும் இருக்கும் நிலை அவனும் கண்களால் பார்த்தவன் தானே. காவலாளிகள் மட்டும் அழைத்த நேரத்தில் சரியாக வந்திருந்தால் இந்நேரம் நல்ல மருத்துவமனையில் இருவரையும் சேர்த்திருக்கலாமே என்று நினைத்தவனுக்கு தாமதமாக வந்த காவலர்கள் மேல் அத்தனை எரிச்சல், கோபம். கண்மூடி கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஆதிகேசவை பார்த்து, என் தம்பி அவ்வளோ சீக்கிரம் அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான் ஆச்சாரியா. அவன் ஒரு அடிபட்ட சிங்கம், நாய் நரிங்க. அவன் உடம்ப பிச்சு மேஞ்சும் தைரியமா தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு நடமாடுற மான்ஸ்டர். உன்னோட சாதாரண அடியாட்களால அவனை ஒன்றும் செய்ய முடியாது. சாக போற நேரத்துல தேவையில்லாம பஞ்சு பேசி பொட்டுன்னு போய் சேர்ந்துடாத. உனக்கு என் தம்பி கையாளத்தேன் பாட ஏத்தனும். கொஞ்சமும் திமிர் குறையாமல் உரைத்தவன் தன் மேல் உள்ள காயங்களோடு மற்ற அடியாட்களையும் போலீஸ் வேனில் அள்ளி போட்டு மகியை ஊசி போட வந்த இருவரையும் தூக்கி போட்டுக்கொண்டு காவல் நிலையம் சென்று அவர்களையெல்லாம் பாதுகாப்பாக லாக்கப்பில் அடைத்தவன் ஆதிகேசவை தனியாக ஒரு சிறையில் அடைத்துவிட்டு அர்ஜுனை தேடும் பணியில் மும்முரமாக இருவரும் இறங்கி போனவர்களை வலுக்கட்டாயமாக இருவரின் மேலும் உள்ள ஆழமான காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள வற்புறுத்தி மருத்துவரை அணுகி அவர்களுக்கு மருந்திட்டு ஊசி போட அவர்களுக்கு எத்தனை வழியை தான் பொறுத்து கொண்டு திடமாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ள முடியும்? விழுந்ததிலிருந்து ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்து சண்டையிட்டதில் தலை கை கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததில் மருந்தின் வீரியத்தில் தங்களையும் அறியாமல் உறங்கி போயினர். ஆனால் காவலர்கள் அர்ஜுன் மகியை தேடும் பணியை செய்து கொண்டுதான் இருந்தனர். அர்ஜுன் மகியை தூக்கி கொண்டு பின்னால் துரத்தி வரும் அடியாட்களை தற்போது மகியையும் வைத்துக்கொண்டு தன்னால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது என அறிந்து ஒரு காட்டு வழி பாதைக்குள் ஓடியவன் ஒரு கட்டத்திற்கு மேல் உடலில் பலமின்றி மகியை வேறு தூக்கி கொண்டு ஓடியதில் மேலும் இரத்தப்போக்கு ஏற்பட்டு நீரூற்றுக்கு அருகில் உள்ள பாறையில் மகியை படுக்க வைத்து அவனும் மயங்கி போனான். இதழ் 74. கார் இருள் சூழ்ந்த அடர்ந்த காட்டிற்குள் ஊ என நரிகள் ஊளையிடும் சத்தம் அந்த காட்டையே அதிர வைத்து அச்சுறுத்தி கொண்டு இருக்க, கூடவே ஆந்தைகள் தரைவாழ் நுண்ணுயிர்களின் சத்தமும் சேர்ந்து அதிபயங்கரமான பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது. நீர்வீழ்ச்சியின் சத்தம் ஆர்ப்பாட்டமிட்டு சலசலத்து வட்ட நில ஒளியின் பிம்பம் ஜலத்தில் பட்டு அநியாயமாக சிதைந்து கொண்டிருந்தது. அடியாட்கள் எல்லாம் அர்ஜுன் மகியை துரத்தி வருகையில் திடீரென அவன் மகியோடு காணாமல் போக இரவு நேரமானதால் எங்கே சென்றிருப்பான், இங்குதான் எங்காவது பதுங்கி மறைந்திருப்பான் என்று நெடுநேரமாகியும் விடாமல் காட்டை சுற்றிலும் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றனர். தலை முழுக்க பாரமாக கனத்து வின் வின் என்று வழியில் தெரிக்க மயக்கம் கலைந்து கண்களை கடினப்பட்டு திறந்த மகி கடும் இருட்டை கண்டு திடுக்கிட்டு அரண்டு போனவள். கை கால் உடல் மொத்தமும் பயத்தில் நடுநடுங்கி முகத்தை மூடி அலறியவள் மெது மெதுவாக தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு விரல்கள் இடுக்கில் லேசாக கண் திறந்து பார்த்து இருட்டை பழகியதும் நில ஒளி வெளிச்சம் சற்று சுற்றி இருப்பதை தெளிவாக காட்டிய நொடி கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது.
அவள் அருகில் அசைவின்றி கிடக்கும் அர்ஜுனை கண்டு அத்தா என பதறி கத்தியவள் கண்களுக்கு தற்போது அவன் காயங்கள் தெரியாமல் போக இங்கே எப்படி வந்தோம், ஏன் இப்படி உயிர்ப்பில்லாமல் படுத்து கிடக்கிறான் என்ற சந்தேகம் கொண்டதும் சட்டென மின்னல் வெட்டியதைப் போல் சண்டையிட்டு அவன் தோளில் குண்டடிப்பட்டது எல்லாம் நினைவுக்கு வர பயத்தில் அதிவேகமாக துடிக்கும் இதய ஓசையோடு நடுங்கிய கரத்தால் அத்தா என அவனை தொட்டு உழுக்க எந்தவிதமான அசைவும் அவனிடமில்லை. உயிர் பிரியும் வழியோடு உடல் உதற கண்களிலிருந்து வற்றாத கண்ணீர் நீற்றுக்கு இணையாக பெருக்கெடுத்து இருதயம் நின்று விடுவதைப் போல் மூச்சு விட சிரமமாகி போக ஆழ்ந்த மூச்செடுத்து கண்களை மூடி திறந்ததும் படபடப்பு தீரவில்லை. ஈரம் காயாத ரத்தம் அவன் தோளில் வழிந்து அவன் அணிந்திருந்த சட்டை பேண்ட் முழுக்க நனைந்து இயற்கை காற்றில் கலந்து இரத்த கவலும் சேர்ந்து வருவதை வைத்தே ஏதோ விபரீதம் உணர்ந்த மகி மனதுக்குள்ளே இருக்கும் அனைத்து கடவுளையும் நினைத்து என் அத்தானுக்கு எதுவும் ஆகக்கூடாது என நிமிடத்துக்கு 1000 முறை பிரார்த்தித்து கொண்டே அவன் அணிந்திருந்த சட்டையை கலட்டி இப்போது தெளிவாக தெரிந்த காயத்தை கண்டு வாய் பொத்தி கதறியவளுக்கு இந்த இருட்டில் தெரியாத காட்டில் உயிருக்கு போராடும் கணவனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நினைத்து இப்போது வாய்விட்டே கதறிவிட்டாள் மகி. அத்தா கண்ணு திறந்து பாருங்கத்தா, உங்க ஏஞ்சல் கூப்பிடுறேன்ல, தயவு செய்து என்ன பாருங்க, என்னால தாங்க முடியலத்தான். தெரியாம உங்களை விட்டுட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். இனி எப்பவும் உங்களை விட்டு பிரியணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அத்தா. இந்த ஒரு முறை என்ன மன்னிக்க கூடாதா? கண் திறந்து என்ன பாருங்கத்தான் என்று இந்த கும்மிரட்டில் என்ன செய்வது என அறியாத நிலையில் அவன் தலையை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கதறி புலம்பிக் கொண்டிருக்க அவனிடம் எந்த அசைவும் இல்லாமல் போகவே அவன் மார்பில் கவிழ்ந்து இதய ஓசையை கேட்க அது லேசான துடிப்பைத்தான் காட்டியது. அதில் மேலும் பயந்து போனவளுக்கு திக்கு தெரியாத காட்டில் உயிருக்கு போராடும் கணவனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, எப்படி காப்பாற்றுவது என்ற குழப்பத்தோடு நீர் தேங்கிய கண்களால் சுற்றிலும் முற்றிலும் பார்த்தவளுக்கு சுற்றிலும் பேய் போன்ற மரங்கள் சூழ்ந்திருந்து அவர்கள் இருந்த பாறைக்கு அருகே வெள்ளி நிலா வெளிச்சத்தில் கொட்டிய நீர்வீழ்ச்சியை கண்டு ஏதோ சிறு தெம்பு வந்ததைப் போல் மடியில் இருந்தவனை பாறையில் கிடத்திவிட்டு வேகமாக எழுந்து கொட்டும் நீருக்கு அருகில் செல்ல அதன் சாரல் துளிகள் குளுமையாக அவள் மேல் வீசி உடலை சிலிர்த்து உதற வைத்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருளில் தட்டு தடுமாறி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் அருவியில் முழங்கால் வரை நீர் உள்ள இடத்தில் இறங்கி நடந்து கரை போலிருந்த இடத்தில் எல்லாம் பல வகையான செடி கொடிகள் வளர்ந்திருப்பதைக் கண்டு அதை ஒவ்வொன்றாக பறித்து நுகர்ந்து பார்த்து அதில் மூலிகை வாசம் வரும் தழைகளை மட்டும் பறித்து முந்தானையில் சேமித்து வைத்து கையோடு கொண்டு வந்த அவன் சட்டையை ஓடும் நீரில் அலசி பிழிந்து எடுத்துக்கொண்டு அர்ஜுனிடம் ஓடி வந்தாள். சிறு வயதிலிருந்தே வள்ளிப்பாட்டி மூலிகையின் மகத்துவங்களை பற்றி அவளுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறாள். அவளுக்கும் மருத்துவத்தில் ஆர்வம் அதிகம் என்பதால் வள்ளிப்பாட்டி பிரசவம் பார்க்க போகும் இடத்துக்கு அவருடன் சென்று அவர் கற்றுத்தரும் நீக்கு போக்கு எல்லாம் 15 வயதிலேயே கற்று பக்குவப்பட்டும் இருந்தாள் மகி. அதன் அடிப்படையில் தான் குழந்தை பேறு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு மருத்துவ படிப்பை தேர்வு செய்தும் படித்தாள். அவன் அருகில் அமர்ந்து ஈரம் பிழிந்த சட்டையால் காயத்தை சுற்றியுள்ள இரத்தக்கரைகளை எல்லாம் துடைத்து சுத்தம் செய்தவள் பறித்து வந்த தலைகளை பாறை மேல் போட்டு கையோடு எடுத்து வந்த துண்டு பாறையால் நன்றாக இடித்து அரைத்து அதை எடுத்து அவன் காயப்பட்ட இடத்தில் 2 கைகளாலும் அரைக்கி பிழிந்துவிட்டு பெரிய மூலிகை இலையால் காயத்தை மூடி கட்டி இருந்த சேலையை கலட்டி 2ஆக மடித்து குளிருக்கு இதமாக அவன் மேல் போர்த்தி விட்டவள் மீண்டும் அவன் தலையை தூக்கி அவள் மடி மேல் வைத்து எப்படியாவது தன்னவன் கண் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று மனதில் சொல்லிக்கொண்டே தவிப்பாக அவன் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தவளுக்கு அவன் தலையில் பட்ட அடி வேறு வலி எடுத்தது. விடிய விடிய ரவுடிகள் காட்டை சுற்றிலும் தேடி அசந்து போக அதே நிலையில்தான் காவலர்களுக்கும் அதிலும் கதிர் கண் விழித்தால் என்ன சொல்வானோ என்ற பயத்தில் அவர்களால் முடிந்தவரை விடாமல் தேடத் தொடங்கினர். கதிருக்கு அழைத்து பேசி அவன் கோபமாக வைத்ததோடு சரி, அதன் பிறகு அவனுக்கு அழைப்பு போகவில்லை, அவனும் அழைக்கவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிடமோ வேறு யாரிடமோ சட்டென மாமா கோபம் கொள்ள மாட்டாரே, அப்படி கோபம் கொண்டால் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனையாகத்தான் இருக்கக்கூடும் என்று கணவனை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தவளுக்கு டிவியில் பிளாஷ் நியூஸாக
ஜெகதீஷ் இறந்த செய்தி ஓடிக்கொண்டு இருப்பதை பார்த்ததும் புரிந்து கொண்டாள். அங்கு ஏதோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் மகி தனியாக சென்றதற்கு கோபம் கொண்டிருப்பான் என்று உணர்ந்து கொண்டவளுக்கு அங்கு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ மகி கவனமாக அர்ஜுன் வீட்டிற்கு சென்றாளா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று இன்னும் பலவாறு யோசித்து பயந்து போனவள் கதிர், அர்ஜுன், ரிஷி, மகி என்று நால்வருக்கும் அழைத்து அழைப்பு ஏற்காது போனதால் பயந்து போனவள் நேராக ஓடியது குருவிடம்தான். அவளின் பயந்த முகத்தை கண்டு பதறியவன், காயு என்னடாச்சு, ஏன் உன் முகம் எல்லாம் பயந்து போன மாதிரி இருக்கு? பரிவாக அவள் தலைவருட, அண்ணா என்று பாய்ந்து அவனை அணைத்து கொண்டவள் நேற்றில் இருந்து அவள் மனதை குழப்பி தனியாக தவித்த தவிப்பை எல்லாம் அழுகையில் கரைத்தவள். பின் மகி வீட்டை விட்டு சென்றது முதல் அனைத்தையும் சொல்லி முடிக்க யோசனையாக நெற்றி சுருக்கியவன், சரி காயு, நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. அங்க என்ன நடக்குதுன்னு நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சு சொல்றேன். நீ போய் பூவு கூட இரு என்று அவளுக்கு சமாதானம் கூறி அனுப்பி வைத்தவன் அடுத்து அழைத்தது பெங்களூர் காவல் நிலையத்திற்குத்தான். இங்கோ நன்றாக விடிந்த நிலையில் நெல்லூர் காவல் நிலையத்தில் அருகில் உள்ள ஹோட்டல் அறையில் முதலில் கண் விழித்த கதிர் எழுந்திருக்கும் போதே உடல் மொத்தமும் பயங்கர வலி. வலது காலில் ஆழமாகப்பட்டிருந்த காயத்தால் காலை அசைக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான். ரிஷிக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க காவலர் ஒருவர் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தவர் இருவருக்கும் அவர் கொண்டு வந்த டீயை கொடுக்க நேற்றில் இருந்து சரியாக சாப்பிடாததால் மறுப்பு கூறாமல் வாங்கி பருகினர். அர்ஜுன் மகிய கண்டுபிடிச்சாச்சா? ஒரு மிடறு விழுங்கியதும் கதிர் வினவ, இல்ல சார், நைட்ல இருந்து நாங்களும் ஒரு இடம் விடாம தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல சார். அவர் பம்மியபடி சொல்ல அவரை திட்டி என்ன ஆக போகிறது என்ற எண்ணத்தில் அர்ஜுன் நிச்சயம் பாதுகாப்பாக எங்கோதான் இருப்பான் என்ற நம்பிக்கையில் சீக்கிரம் தேடுங்க என்று மட்டும் கட்டளையாக உதிர்க்க சரி சார் என்று வேகமாக சொல்லிய காவலர் பின் பெங்களூர் காவல் நிலையத்தில் இருந்து குரு அழைத்ததாக கூற, ஓ சரி என்றவன் போனை எடுத்து பார்க்க அது சண்டையிட்டதில் உடைந்து போயிருந்தது. ரிஷியின் போன் சார்ஜ் இல்லாமல் இருக்கவே அதை காவலரிடமே போன் வாங்கி குருவுக்கு அழைத்து சுருக்கமாக நடந்ததை சொல்லி அனைவரையும் பார்த்து கொள்ள சொன்னவன் அவன் லட்டு பெண்ணிடம் சிறிது நேரம் ஆறுதல் கூறி பேசிவிட்டு போனை அவரிடம் கொடுத்தவன். அர்ஜுனை தேடி செல்லலாம் என்று நினைத்தாலும் தான் அர்ஜுனை தேடி சென்றால் தன்னுடன் ரிஷியும் எப்படியும் வருவேன் என்று அடம் செய்வான் என்று அவன் உடல் நலத்தையும் கருதி காவலரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு அப்படியே அமர்ந்து விட்டான். இங்கு அவளை மீறி எப்படி கண்ணயர்ந்து போனாலோ குளுமையை தாண்டி சூரியன் அவள் கண்களை கூச செய்ய மெதுவாக கண் திறந்தவளுக்கு அமர்ந்த வாக்கிலேயே உறங்கியிருந்ததால் நடுமுதுகு விறுவிறுவென இழுக்க அவள் மடியில் இன்னும் கண் விழிக்காமல் சிறு அசைவு கூட இல்லாமல் அர்ஜுன் படுத்திருந்ததால் கால்கள் அசைக்க முடியாதபடி மரத்து போயிருந்தது. முகம் சுளித்து உடலை வளைத்து அவன் முகத்தை வேதனையாய் கண்டு அத்தா என முணுமுடுத்தபடியே அர்ஜுன் நெஞ்சில் காதை வைத்து அவன் இதய துடிப்பை கேட்க இரவை விட சற்று சீரான வேகத்தில் தான் துடித்து கொண்டிருந்தது. அதில் எப்படியும் இன்னும் சில மணி நேரங்களில் கண் விழித்து விடுவான் என எண்ணி சற்று நிம்மதியாக உணர்ந்தவள் நன்றாக விடிந்து விட்டதால் இப்போது குளிர் இல்லாமல் போகவே மெல்ல அவனை பாறை மேல் படுக்க வைத்துவிட்டு எழுந்து கொண்டவள் அவன் மேல் இருந்த சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு வெளிச்சத்தில் நன்றாக அவ்விடம் இருந்து சுற்றியும் பார்த்து வெட்ட வெளியில் சுடும் வெயிலில் தன்னவன் படுத்திருப்பதை வருத்தமாக கண்டு வேறு இடம் எங்காவது நல்லதாக இருக்குமா என்று தேடியபடி சிறிது தூரம் நடக்க அவள் இருந்த அந்த பெரிய பாறைக்கு கீழ் குகை போன்ற அமைப்பில் அந்த குகைக்குள் ஒரு சிறிய நீரூற்று கொட்ட அழகாக அந்த குகைக்கு நடுவே மெத்தை போல் அழகாக பாறைகள் ஒவ்வொரு வடிவில் இருக்க பாறைகளின் இடுக்கில் கொட்டும் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் தண்ணீர் சிறு ஓடை போல் ஓடி பார்க்கும் கண்களுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை உண்டு செய்தது. வேகமாக அதனுள் சென்று பார்த்த மகி அங்கிருந்த அழகையும் தாண்டி நீரிலும் நீருக்கு அருகிலும் தவளைகள், சிலந்தி, சிறு சிறு புழுக்கள், நத்தை, அட்டைப்பூச்சி, மரவட்டைகள் என்று ஆங்காங்கே பாறைகள் இடுக்கில் இருப்பதைக் கண்டு கிராமத்தில் வளர்ந்தவளுக்கு இதையெல்லாம் கண்டு பெரியதாக அருவருப்பு தெரியவில்லை என்றாலும் அர்ஜுன் அவனுக்கு இது போன்ற பூச்சிகளை பார்த்தான் என்றால் ஒவ்வாமை ஏற்படுமே. ஒருமுறை ஊரில் இருக்கும்போது அனைவரும் தோட்டத்தில் அரட்டை அடித்துக் கொண்டு இருக்கையில் அப்போதுதான் அங்கு வந்த அர்ஜுன் மகியை பார்த்து கொண்டே நடந்ததில் கால் பாதம் அடியில் நச்சக்கென்ற சத்தம், ஈர அடியில் மண் தரையில் மேய்ந்து கொண்டு வந்த மரவட்டையை மிதித்துவிட்டு அருவருப்பில் அவன் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே.
அதை மிதித்ததும் கிளம்பிய நாத்தத்தில் அவன் எடுத்த வாந்தியில் குடல் வெளியே வராத குறைதான். அவனைக் கண்டு பயந்து போன மகி அவனுக்கு மருந்து கொடுத்து படுக்க வைப்பதற்குள் ஒரு வழியாகிவிட்டாள். இதை இப்போது நினைத்து பார்த்தவளுக்கு மேலே இருக்கும் பாறை மேலும் எல்லா பூச்சிகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போது இப்படி இருக்கும் சூழலில் அவனை வேறு எங்கு அழைத்து செல்வது என்று நினைத்து அங்கிருந்த வேப்ப மரத்தில் கொத்தாக இலைகள் இருக்கும் கிளையை உடைத்து வந்து குகைக்குள் இறங்கி நடந்து சென்று இருப்பதிலேயே பெரிதாக இருந்த பாறையை தேர்வு செய்து அந்த கிளையை வைத்து பாறையை சுத்தம் செய்தவள் மீண்டும் வெளியே வந்து மருத்துவ கேம்ப் மூலம் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை வைத்து மூங்கில் ஒன்றை எடுத்து அதை கூர்மையான பாறையால் கத்தி போன்று சீவி அதை வைத்து இன்னும் பல மூங்கில் மரங்களை எல்லாம் மிகவும் கடினப்பட்டு வெட்டியவள். கடினமான மரவேர்களை தேவையானவற்றை கூர்ப்பாறை வைத்து இடித்து நீள நீளமாக வெட்டி எடுத்து சென்று குகைக்குள் அனைத்தையும் போட்டு இருவர் படுத்தால் கனம் தாங்கும் அளவுக்கு கட்டில் போன்ற அமைப்பில் 6 கால்கள் வைத்து 4 பக்கமும் நீளமாக மூங்கில் வைத்து வேர்கள் கொண்டு இறுக்கமாக கட்டி இணைத்து நீல வாக்கில் சிறு சிறு இடைவெளி விட்டு படுத்திருப்பதை போல் மூங்கில் உருளாதவாறு போட்டு அதன் முனையில் வேர்களால் கட்டி நிறைய வேப்பிலைகளை பறித்து வந்து மூங்கில்கள் முதுகில் குத்தாதவாறு மெத்தை போல் கொத்து கொத்தாக அழகாக அடுக்கி படரவிட்டவள். மூச்சு வாங்க அர்ஜுனிடம் ஓடி அவனை தூக்க முடியாமல் காயம் படாத கையை அழுத்து பிடித்து தூக்கி அவள் கழுத்தை சுற்றி அவன் கையை போட்டு அவன் இடுப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு அந்த குகைக்குள் அவள் தயாரித்த படுக்கையில் படுக்க வைப்பதற்குள் உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வற்றி அப்படியே பாறையில் படுத்து விட்டாள். சிறிது நேரம் தன்னவனை எந்த பூச்சிகளும் தீண்டவோ அல்லது அவன் கண் விழித்த பிறகு அவைகளை கண்டு திரும்பவும் ஒவ்வாமை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு போதுமான எந்த கருவிகளும் இல்லாமல் அவள் எத்தனை நேரம் கடினப்பட்டு அந்த படுக்கையை தயாரிக்க உழைத்திருக்கிறாள் என்றெல்லாம் அவள் சிந்திக்கும் நிலையில் இல்லை. அவளை பொறுத்தவரை ஏசி அறையில் பஞ்சு மெத்தையில் படுத்து பழக்கியவனை பூச்சிகள் ஊறும் இடத்தில் படுக்க வைக்க விருப்பமில்லை, அவ்வளவே. சிறிது நேரம் மல்லாக்கப்படுத்து தன்னை சமன் செய்து கொண்டவளுக்கு வயிறு பசித்தது. நேற்றிலிருந்து இப்போது மதியமாகிவிட்டது. இன்னும் பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் இருக்கவே பசி மயக்கம் வருவதை போலிருக்க மெதுவாக தட்டு தடுமாறி எழுந்து சென்று முதலில் கத்தி போல் செய்திருந்த மூங்கில் களியை கொண்டு சென்று மூங்கில் பறிக்க இடத்தில் மேயும் மீன்களை பிடித்து எடுத்து வந்து பெரிய பெரிய இலைகளை பறித்து சுள்ளிகளை பொறுக்கி குகைக்குள் எடுத்து வந்தவள். 2 கற்கள் பொறிவர தேய்த்து நெருப்பு பற்ற வைத்து மீதம் இருந்த மூங்கிலை நெருப்பின் மேல் அடுக்கி வைத்து ஓடையில் கழுவி சுத்தம் செய்த மீன்களை அதன் மேல் வைத்து சுட வைத்து சுட்ட மீனை எடுத்து இலையில் வைத்து 2 உண்டவள். மீதம் இருந்த மீனை ஓட்டை இல்லாத மூங்கிலில் அடைத்து மேல்புறம் இலை சொருகி மூடி தன்னவனுக்காக பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு வெகு நேரமாக மயக்கத்திலேயே இருப்பதால் தொண்டை காய்ந்து விடுமே என்று சிறிது தண்ணீர் அவனுக்கு புகட்டி மீண்டும் சிறிது நேரம் அர்ஜுன் முகம் பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் சீக்கிரம் இருட்டத் தொடங்கிவிடும் என்று உணர்ந்து வெளிச்சம் இருக்கும் போதே இரவு உண்ண ஏதாவது கிடைக்குமா என அந்த குகையை சுற்றி சென்று தேடி பார்த்தவளுக்கு மாங்கனி, கொய்யா கனிகள், கிழங்குகள் நிறைய கிடைக்க சிறு புன்னகையோடு எடுத்து வந்து வைத்தவள் இன்னும் மூலிகைகளை பறித்து வந்து இடித்துக்கொண்டு மீண்டும் அவன் காயத்தில் பிழிந்து விட்டவள். பொழுது போகவே சிறிது சிறிதாக இருட்டத் தொடங்கிவிட்டதால் பாறைக்குள்ளேயே கொட்டும் நீர்வீழ்ச்சி வேறி இருக்க அதிக குளிர் எடுக்க தொடங்க மீண்டும் அவள் கட்டியிருந்த புடவையை 2ஆக மடித்து அவன் மேல் போர்த்திவிட்டு நெருப்பு அணையாமல் இருக்க சுள்ளிகள் நிறைய பொறுக்கி வந்து சேமித்து வைத்து அணைய எரிய போட்டபடி எப்போது கண் விழிப்பான் என்று வேதனையும் அசதியும் அவளை வாட்ட பாறை மேல் சாய்ந்து உறங்கி போனாள். ஒரு இரவு ஒரு பகல் முழுதாக மயக்கத்தில் இருந்துவிட்டு கண்களை திறக்க முடியாமல் தன்னவளை மிகுந்த பயத்தில் ஆழ்த்திவிட்டு கடினப்பட்டு மெல்ல கண் திறந்தான் அர்ஜுன். இதழ் 75. சீரான வேகத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அதன் பொன்னிற வெளிச்சத்தை இருள் சூழ்ந்த குகை முழுக்க மிளிர வைத்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சியை தங்க அருவியாக மாற்றி பார்க்கவே ரசிக்க தோண்டும் இடமாக இருந்தது குகையினுள். இன்னும் வலி முனங்களோடு கடினப்பட்டு கண் விழித்த அர்ஜுன் தான் இருக்கும் இடத்தை சுற்றியும் பார்த்தபடியே மகி கடினப்பட்டு அவனுக்காக உருவாக்கியிருந்த மூங்கில் படுக்கையில் கால்களை தளர தொங்கவிட்டு மெதுவாக எழுந்தமர்ந்து அவன் மேல் இருந்த தன்னவளின் புடவையை யோசனையாக எடுத்து பார்த்தவன் மனதில் படபடப்பு. அவள் புடவை என்னிடம் எங்கே இருக்கிறது என்றால் அவள் எங்கே? தான் அவளுக்கு என்ன ஆனது? தான் வேறு அவளை
அனாமத்தமாக நடுக்காட்டில் தூக்கி வந்து போட்டு இத்தனை நேரம் மயங்கி விட்டேனே. ஆதிகேசவ் ஆட்கள் அவளை ஏதாவது செய்திருப்பார்களா என்று பலவிதமான பயத்தில் அவன் காயங்களை மறந்து சடாரென எழ முயற்சித்தும் காயம்பட்ட கையை ஊனிவிட வலி உயிர் போனது. அம்மா என லேசாக கத்திக்கொண்டு மீண்டும் அமர்ந்தவன் முகசொலிப்போடு கண்களை திறந்து பார்வையை ஓரிடம் பதித்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. கரடு முரடு சுவர் போன்ற பாறையின் மீது தலை சாய்த்து பொன்னிற வெளிச்சத்தில் சோர்வாய் துயில் கொள்ளும் அவன் அழகு தேவதையை கண்டு பிரமித்து போனவன் தன் கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தில் நாளையும் நேரத்தையும் பார்த்து அதிர்ச்சியுற்று அவன் இருக்கும் இடத்தை நன்றாக சுத்தி பார்த்தான். அவன் இருக்கும் மூங்கில் படுக்கையில் இருந்து அவன் காயத்தில் இருந்த மூலிகைச்சாறு, எரியும் நெருப்பு, அதில் சுட்ட மீன் வாசம், மா இலைகளை குச்சிகளால் இணைத்து பின்னி கூடை போல் அமைத்து பறித்து வந்த கிழங்குகள், பழங்கள் அனைத்தையும் அதனுள் அடுக்கி நெருப்புக்கு சற்று தூரம் உள்ள உயர்ந்த பாறை மேல் பூச்சிகள் ஏறாதவாறு வைத்திருந்தாள். இதையெல்லாம் பார்க்கும்போதே நன்றாக தெரிந்தது அத்தனை எளிதில் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை என்று. ஆனால் இவள் தனியாக அனைத்து வேலைகளையும் பார்த்திருக்கிறாள் என்று நினைத்தவனுக்கு அவள் செய்த வேலையை பார்த்து பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் தான் அவளுக்காக பொறுப்பாக பார்த்து பார்த்து செய்திருக்க வேண்டும். ஆனால் தன்னவள் மட்டும் தனியாக மயக்கத்தில் இருந்த தன்னை தனியாக வைத்துக்கொண்டு எத்தனை தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறாள். அதிலும் தன்னை உயரத்தில் படுக்க வைத்துவிட்டு அவள் கீழே அமர்ந்த வாக்கில் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே என்று நினைக்கையில் மனம் பாரமாகி போனது. இதை பற்றி நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தவன் தன்னவளையே இமை வெட்டாமல் பார்த்து கொண்டிருக்கையில் அவள் இருந்த நிலையை பார்க்க பார்க்க மூச்சு திணறி இறந்து விடுவதைப் போல் இருந்தது. மனைவியின் மேனி அழகில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருவரும் மறைவான குகைக்குள் கொட்டும் நீருக்கு அடியில் இருவர் மட்டும் இருக்கும் அழகான குழு குழு தருணம். அதிலும் நெருப்பின் செந்நிற ஒளியில் பெண்ணவளின் மொத்த மேனியிலும் பட்டு மின்னிக் கொண்டிருக்க இருளில் தன் பச்சை நிற ஒளியை வீசி குகையை சுற்றிலும் அங்குமிங்குமாக இன்பமாக வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த மின்மினி பூச்சிகளில் ஒன்று பறந்து வந்து பாவையின் அருகே வட்டமிட்டு சென்றது. இவ என்ன எப்படி பார்த்தாலும் இவ்வளோ அழகா இருக்கா, இல்ல இவ எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு தான் அழகா தெரிகிறாளா என்ற யோசனையோடு சேர்ந்து சிறு பொறாமையும் எட்டி பார்த்தது. அந்த மின்மினி பூச்சிகளை கண்டு சட்டென அவன் முகம் இறுகியது. எதையோ நினைத்து வலது உள்ளங்கையை இறுக்கமாக மூடி கண்களையும் மூடிக்கொண்டான். நேற்று இரவு வானில் ஜொலித்த வெள்ளி நிலவும் நட்சத்திரங்களும் இன்று காணாமல் போய் அடர் கருமேகங்கள் சூழ்ந்து மின்னல் வெட்டி ராட்சச காற்று வீசி ஆங்காங்கே லேசாக இடி இடித்து மழை பொழிய தொடங்கியது. முதலில் லேசாக சாரல் போல் தூரிய மழைத்துளிகள் சட்டென்று அடைமழையாக மாறி குகைக்குள் ஆங்காங்கே இருக்கும் ஓட்டைகளிலிருந்து சிறு சிறு அருவி போல் கொட்டத் தொடங்கியது. சரியாக மகி அமர்ந்திருந்த இடத்திற்கு நேர் உள்ள பாறையின் மேலிருந்து தேங்கியிருந்த மொத்த மழை நீரும் பிச்சுக்கொண்டு கொட்டியதில் அவள் அருகே பறந்து கொண்டிருந்த மின்மினி பூச்சிகள் எங்கே சென்றதோ, யாரோ வாளி நீரை மொத்தமாக தலைக்கு மேல் கொட்டியதை போன்று மொத்தமாக நனைந்த நிலையில் அடுத்து பிடித்து எழுந்து அரண்டு போய் எழுந்து நின்றவளை பார்த்தவன் கண்கள் தாபத்தால் சிவந்து போனது. ஒத்த மழத்துளி பார்த்த இடம் பித்துக்குழி இவன் பார்க்கலையே, பூத்தும் அரும்பு பூக்கலையே, தொட்ட கடன் இன்னும் தீக்கலையே, மச்ச கண்ணி உன்ன காங்கலையே, ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையே, பாட்டு சத்தம் கேட்கலையே, அந்தி பகல் ஏதும் பார்க்கலையே. திடீரென கூரையை பீத்து கொண்டு நீர் அவள் மேல் கொட்டவும் மிரண்டு போனவள் குளிரில் நடுங்கிய தேகத்தில் கைகளால் குறுக்காக கட்டிக்கொண்டு முகத்தில் வழிந்த நீரை துடைத்தபடியே வெளியே எட்டி பார்க்க இஷ்டத்திற்கு மழை வெளுத்து வாங்கியதை கண்டு பெருமூச்சு விட்டபடி எரியும் நெருப்பை பார்க்க அது நீர் பட்டதில் நெருப்பு அணைவது போலிருக்கவே தன்னவன் முட்ட முட்ட முழித்து கொண்டு பார்வையால் அவளையே விழுங்குவதை அறியாத பாவையோ எங்கே நெருப்பு அணைந்து விடுமோ என்ற கவலையில் மாக வைத்திருந்த சுள்ளிகளை அதில் போட்டு நீர் கொட்டாத இடத்தில் மற்றொரு நெருப்பை மூட்டியதும் மஞ்ச கிழங்கே உன்னை பார்த்து புட்டேன், மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்கிட்டேன், நெஞ்சு குழிக்குள்ள வேர்த்து புட்டேன், கண்ணுக்குள்ள உன்னை மாட்டிக்கிட்டேன். கணல் மூட்டி நெருப்பை பற்ற வைத்த மகி இப்போதுதான் கண்டாள் அர்ஜுன் விழியசைக்காது தன்னவளை விழுங்குவது போல் பார்த்ததை. அவள் தன்னைத்தான் பார்க்கிறாள் என்று தெரிந்ததும் மீண்டும் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருப்பதை, தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அதை எதையும் கவனிக்காதவள் அர்ஜுன் கண் விழித்த மகிழ்ச்சியில்
அத்தான் என பரவசமாக கத்திக்கொண்டு பாறையை தாண்டி அவனிடம் வந்தவள் அவன் முகத்தை கையில் ஏந்தி நேற்றிலிருந்து அவள் பட்ட தவிப்பு பயத்தை எல்லாம் கண்ணீரோடு கலந்த மொத்தத்தை முகம் முழுக்க பொழிந்து காயம்படாத அவன் மார்பில் முகம் புதைத்து கதறிவிட்டாள் பாவை. அவன் அவளை அணைக்கவும் இல்லை, விளக்கவும் இல்லை. உடலும் உள்ளமும் இறுகி கல் போல் அமர்ந்து எரியும் நெருப்பை வெறித்து கொண்டிருந்தான். குலுங்கி அழுது ஓய்ந்தவள் நிமிர்ந்து அவள் புறம் அவன் முகம் திருப்பி, ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த நடுக்காட்டுல நடு ஜாமத்துல மூச்சு பேச்சு இல்லாத நிலையில உங்களை பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீய கண் முழிச்சதுந்தேன், நிம்மதியா இருக்கு. இப்ப நீய நல்லா இருக்கியா தானே? கை ரொம்ப வலிக்குதாத்தான், இன்னும் கொஞ்சம் மூலிகைச்சாறு போட்டு விடவா? தவிப்புடன் விடவி அவன் காயம்பட்ட கையை அவள் விரல் என்னும் மெல்லிய இறைகால் வருடிவிட ஆனவனின் சட்டை இல்லாத தேகம் அவள் வருடலில் அவன் உயிர் வரை தீண்டி சிலிர்க்க வைத்தது. அவன் உடல் சிலிர்த்து விரைக்கவும் வழியில்தான் அவன் உடல் விரைக்கிறது போலும் என நினைத்து பதறியவள், என்னாச்சுதான்? ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டனா? பதட்டமாக அவள் கேட்டும் அவனிடம் பதில் இல்லாமல் போக வேகமாக ஓடி அவள் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த மூலிகை இலைச்சாறு இடித்து மூங்கிலில் சேமித்து வைத்திருந்ததை கொண்டு வந்து மெல்லமாக அவன் காயத்தில் போட ஆச்சரியம் மாறாமல் அவளை கண்டவன் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. முகம் என்னவோ உணர்ச்சி துடைக்கப்பட்ட நிலையில்தான் இருந்தது. அதை உணராத மகி மருந்து போட்டு முடித்து, இப்ப கொஞ்சம் வலி கேட்கும், கையை அசைக்காம இருக்கணும் அத்தா என்றவள் அவன் முகம் பார்க்க இரத்த பசையின்றி வெளுத்து போயிருப்பதைக் கண்டு வேதனையாகி போனது. ஏறி இறங்கி தட்டையாக ஒட்டிய அவன் வயிற்றை கண்ட பின் நேற்றிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்து கொண்டவளுக்கு கண் விழித்ததிலிருந்தே இன்னும் அவன் வாய் திறந்து அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பதை உணராது போனாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் மேல் எரிந்து கொண்டிருக்கும் கோப நெருப்பும் தாப நெருப்பும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். நனைந்து போயிருந்த அவள் மேனி அழகில் அவளை பார்க்காமல் இருப்பதே பெரும் சோதனையாகி போனது அவனுக்கு. பாசி மணி 2 கோர்க்கையிலே பாவி மனசையும் கோர்த்தவளே, நீந்தி கிடந்த தண்ணிக்குள்ளே நெஞ்சில் தீய வைத்து போனவளே. அத்தா அத்தா தேன் சிந்தும் குரல் அவன் நினைவை கலைத்தது. என்ன என்பது போல் அவளை பார்க்க மட்டும் செய்தானே தவிர்த்து தவறியும் வாய் திறக்கவில்லை. என்னத்தான், ரொம்ப வலிக்குதா என்ன? உங்க முகம் எல்லாம் ஏன் இப்படி இறுக்கமாகி நடுங்குது என்றவள் அவன் கண்ணம் பற்றி நெற்றி கழுத்து மார்பு என தொட்டு மேலும் அவன் உடலை மோகத்தீயில் கருக வைத்து கொண்டிருந்தவளுக்கு அவன் முகம் இறுக்கமும் உஷ்ணமும் குளிரை தாண்டிய கடுமையான தாப நோய் தாக்கியதில் வந்தது என அறியாமல், அத்தா ஏன் உங்க உடம்பு இப்படி சுடுது? ஒருவேளை இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஈர அடியில இருக்கிறதுனால குளுங்காத்து உங்க உடம்புக்கு ஒத்துக்கலையா என்று கேட்டு இன்னும் உசுப்பேத்த சட்டென அவள் கையை தட்டிவிட்டு திரும்பி அமர்ந்து பெரிய பெரிய மூச்சுகளை விடுத்து கொண்டிருந்தான். அவன் திடீர் செயலில் ஒரு நொடி குழப்பமானவள் ஒருவேளை பசியில்தான் இப்படி நடந்து கொள்கிறானோ என்று நினைத்து சுட்ட மீனை திரும்பவும் நெருப்பில் காட்டி சூடாக இலையில் வைத்து எடுத்து வந்தவள் பதமாக முள் எடுத்து அவன் வாய் அருகே கொண்டு செல்ல வாங்க மறுத்து தனக்கு வேண்டாம் என்றவன் வார்த்தையில் கூட அத்தனை கடுமை நிறைந்த வெப்பம் வெளிவந்தது. ஏன் அத்தா, மீன் பிடிக்கலையா? சரி, பழம் ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று பழம் ஒன்றை அவனிடம் ஈட்ட, ப்ளீஸ் மகி, எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா நோய் நோயின்னு தொல்லை பண்ணாம கொஞ்சம் தள்ளி இரு சிடுசிடுப்பாக சொன்னவன் மூங்கில் படுக்கையை விட்டு எழுந்து சென்று கொட்டும் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டு பாறையில் ஒன்றை கை ஊனி நின்றவன் முதுகை வெறித்தவளின் கண்களில் பொழ பொழவென கண்ணீர் கொட்டி கண்ணம் நினைத்தது. அவன் மகி என்றதிலேயே ஏதோ ஒரு அந்நிய தன்மை தோன்ற, அதிலும் அவன் தொல்லை என்றதும் நான் தொல்லை பண்ணுகிறேனா என்று நினைத்தவளுக்கு நெஞ்சில் ஏதோ சுருக்கின ஊசியால் தைத்தவளி அவள் கையை விட்டு பழங்கள் நழுவி கீழே உருண்டோடி நீரோடையில் விழுந்து நீரோடு அடுத்து சென்றதை கூட அவள் உணரும் நிலையில் இல்லை. பலத்த இடி ஒன்று இடிக்கையில் திடுக்கிட்டு போய் அம்மா என கத்தி கைகள் கொண்டு காதை மூடி தலை குனிந்து கொண்டவளை பின்னால் திரும்பி பார்த்து அவஸ்தையாக மீண்டும் அருவியை வெறித்தவன் மனதில் அவள் கடைசியாக அவனிடம் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் யாவும் கூறிய வாளால் அவன் நெஞ்சை அறுத்து பதம் பார்த்து கொண்டிருக்க, தன்னவளாயினும் அவளை தொடக்கூட அவன் மனது ஒப்பாமல் ஏதோ அவள் தனக்கு சொந்தமானவள் இல்லை என்பது உள் மனதில் தோன்றி அவளை உரிமையாக பார்ப்பதை கூட தவறு என்றும் அவளை பாதுகாப்பாக கூட்டி சென்று அவள் வீட்டிலே சேர்த்து விடும் வரை அவள் முகத்தை பார்ப்பது கூட தவறு என்று அவன் உணர்வுகளை அடக்கவே அவளிடம் பாராமுகம் காட்டி சிடுசிடுத்து விட்டு வந்தான்.
அவன் மன போராட்டம் வேதனை பற்றி எதையும் அறியாத பூவையோ இடி இடித்ததில் பயந்து காதை மூடி குனிந்த வாக்கிலேயே கண்களை திறந்தபோதுதான் கவனித்தாள். இத்தனை நேரமும் தான் அவன் முன்பு எந்த கோலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அதில் வெக்கமும் அவன் பார்த்திருப்பானோ என்ற பதட்டமும் ஒரு சேர, கூடவே குலுங்காத்தோடு ஈர உடையும் அவள் தேகத்தை நடுங்க செய்தது. கூடலில் இலைப்படுக்கையில் மேல் இருந்த சேலையை எடுத்து அவசரமாக ஏதோ ஒன்று தன்மேல் சுற்றி கொண்டவள். அத்தா என்று அவன் முதுகை தொட என்று சலிப்போடு அழுத்தமாக தலை கோதி சட்டென விலகி நின்றான். அதில் முகம் சுருங்கியவளின் மனக்கண்ணில் நேற்று அவளை காப்பாற்ற வந்ததிலிருந்தே அவளாக அத்தான் அத்தான் என்று அழைத்து பதறிக்கொண்டு சென்றும் தன்னை அவனிடம் ஒன்றாத அளவுக்கு தூரவே கை காட்டி நிறுத்தி வைத்திருந்தானே, அப்போது கூட அவள் அங்கு நடக்கும் கலைபரத்தில் காரணம் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவன் அவளிடம் காட்டும் ஒதுக்கத்தையும் பாராமுகத்தையும் அவனாக அவளிடம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாததையும் வைத்து ஒப்பிடும்போதுதான் புரிகிறது அவன் தன்மேல் கோபத்தில் இருக்கிறான் என்று. ஒரு நிமிடம் அவனை விட்டு பிரிகையில் அவள் உபயோகப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூர்ந்தவளுக்கு இப்போது என்ன வார்த்தை பேசிவிட்டு வந்தோம் என்று மனம் நொந்து வெந்தது. வெற்றுடலில் சட்டை இல்லாமல் வெகு நேரமாக சாரல் போல் சிறு சிறு புள்ளித்தூரல்களாக தெரித்து கொண்டிருக்கும் நீரூற்றிற்கு அருகில் இருப்பது அவன் உடலை நடுங்க செய்தாலும் அசையாமல் நிலை குத்திய பார்வையை நீரில் பதித்து மட்டுமே இருந்தானே தவிர அவள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. தாமதமாக உணர்கிறான் தன் சுயநலத்திற்காக அவள் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டோமோ என்று. அதைவிட கொடுமை, அவள் அத்தனை அருகில் இருந்து முன்பு போல் அவளிடம் சகஜமாக முகம் கொடுத்து பேச முடியவில்லை. அவளை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு தானாக அவள் வாழ்க்கையில் உள்புகுந்தேன். இப்போது தானாகவே அவள் வாழ்வில் இருந்து வெளியேறி விடுகிறேன். தன்னை போல் ஒரு பொறுக்கி அயோக்கியனுடன் வாழ்ந்து அவள் வாழ்க்கையை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? இத்தனை நாளாக தான் எப்படி தனியாக வாழ்ந்து வந்தேன், அதே போலவே இனியும் இருந்து பழகி கொள்கிறேன். பெண்கள் சதையில்லாமல் தன்னவள் என் மனதில் குடிவந்த பிறகு மற்ற பெண்களின் சதைக்கு என்றுமே என் ஆண்மை அடிபணிந்ததில்லை. இனியும் தன்னவளை தவிர வேறு யாரிடமும் பணியாது. அவளை பிரிந்து வாழ்வது கொடிய நோய் வந்து சிறிது சிறிதாக உயிர் துறக்கும் வழியை கொடுத்து வாட்டி வதைக்கும் தான். அதற்காக ராமனை தேடியவளின் மனதில் ராவணனாக பேரில்தான் மாறி அவளுடன் வாழ துளியும் விருப்பமில்லை என்றது போல் பல சிந்தனைகளில் அவன் திளைத்திருக்க, நான் அப்படி உங்களை பேசியிருக்க கூடாதுதான், அதுக்காக என்ன மன்னிக்க மாட்டியலாத்தான். விசுமலுடன் அவள் சூடான கண்ணீர் அவன் முதுகை நினைத்ததும் உயிர் துறந்த வழி அவன் இதயத்தில். மகி விடு, நீ போய் படு, விடிஞ்சதை உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுறேன், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு என்றவன் குரல் இறுகி அவன் வயிற்றில் கட்டி கொண்டிருந்த அவள் கைகளை அவன் ஒற்றை கையால் விலக்க முயற்சிக்க, நம்ம வீட்டுக்குன்னா போலாத்தான், எங்க அப்பா வீட்டுக்கும் போலாம், ஆனா நம்ம 2 பேரும் ஜோடியா சந்தோஷமா, அதை தவிர்த்து ஏன் வீடுன்னு தனியா இனிமே நீங்க என் பேர்ல வாங்கினாதான் உண்டு. திடமான வார்த்தையால் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியாக அவள் கோரியதும் ஆணவனின் இதயம் விட்டு விட்டு துடித்தது. மகி என்று அவன் ஏதோ பேச முயற்சிக்க, ஏஞ்சலத்தான், உங்க ஏஞ்சல், அப்படி மட்டும் கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடுங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு வந்து நான் கொடுக்கறத ஒழுங்கா சாப்பிடுங்க, பசியில இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உள்ளுக்குள் அவன் பாராமுகமும் அவன் செயலும் கொடுக்கும் வேதனையும் தாங்க முடியாத மாது வெளியே அவனிடம் இயல்பாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள். அப்போதும் அவன் நிற்கும் இடத்தை விட்டு அசையாமல் இருப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டவள் மீனை எடுத்து வந்து மீண்டும் அவன் வாயருகே கொண்டு செல்ல, முகத்தை உரென வைத்து அழுத்தமாக மூடியிருந்த உதட்டையும் சிறு பிள்ளையாய் அவன் கோபம் கொண்டு செய்யும் சேட்டையும் கண்டு சிரித்தவள். ஏன் அத்தா இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பண்றிய? நாளைக்கு நம்ம குழந்தை பிறந்து வளர்ந்து அது தெரியாம தப்பு பண்ணாலும் இப்படித்தான் புள்ளைக்கிட்ட கோச்சுப்பீங்களா? உங்க தாத்தா வீட்டுக்கு போங்கன்னு குழந்தைங்கள அனுப்பி வைப்பீங்களாக்கும் என்றவள் அவன் போட்டியிருந்த வாய்க்குள் எப்படியோ மீனை திணித்திருக்க கடும் பசியில் இருந்தான் போலும். மீனின் சுவையை தாண்டி அதில் தன்னவளின் உழைப்பு இருப்பதை நன்றாக உணர்ந்தவன் அவள் விரல் தந்த சுவையையும் சேர்த்தே மென்று விழுங்கி கசந்த புன்னகை ஒன்றை சிந்தியவன். தகுதி இருப்பவனுக்கு தான் புள்ளைய கண்டிக்கவும் கோவிச்சுக்கவும் உரிமை இருக்கு. எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இல்லை, இனி எப்பவும் வராது. தேவையில்லாத கற்பனையை வளர்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அவள் கையில் இருந்த மீனை வாங்கி நின்ற இடத்திலேயே அமர்ந்து மீனை புட்டு இன்னொரு வாய் வைத்தவன். நமக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி அப்படி எந்த உறவும்
இது வரைக்கும் இருந்ததில்ல, இனியும் இருக்க போறதும் இல்லை. நீ போனது போனதாவே இருக்கட்டும். தேவையில்லாததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம ஒழுங்க காலையில உன் வீட்டுக்கு கூட்டு போய் விடுறேன். உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, என்னை பத்தி எதையும் நினைக்காம. வார்த்தைகள் தொண்டையை அடைத்தாலும் திடம் குறியாமல் கடினமாக பேசிக்கொண்டே மொத்த மீனையும் உண்டு அருகில் ஓடிய ஐஸ் போன்ற நீரில் கையை அலம்பிக் கொண்டான். அவன் பேசிய அனைத்து பேச்சிலும் அதிர்ந்து போய் இருந்தவளுக்கு குழந்தை விஷயம் பற்றி பேசியது மிகுந்த அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. அப்படியானால் அவன் குழந்தையே வேண்டாம் என்று சொல்ல வருகிறானா? குழந்தையிடம் கண்டிப்பு காட்ட தகுதி வேண்டுமா? அப்படி எந்த விதத்தில் குறைந்து போனான் தகுதியிலும் உரிமையிலும்? அவன் கூறிய வார்த்தைகளை ஜீரணிக்கவே முடியவில்லை அவளால். இப்ப நீ என்னத்தான் சொல்ல வரிய? அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்து அழுத்தமாக அவள் கேட்க, டிவோர்ஸ் தரேன்னு சொல்ல வரேன் என்றான் அவளைப் போலவே அழுத்தமாக. ஹோ, அப்போ இதுதான் உங்க முடிவா? அவன் முகத்தை விட்டு கண் அகலாமல் கேட்க, ஆமா என்று அவன் எங்கோ வெறுத்து தலையாட்டவும் இதயம் அடிபட்டு போனது மகிக்கு. என்னைய பிரிஞ்சிட்டு நீய என்ன பண்ண போறதா ஐடியா? வெளியே வர துடிக்கும் கண்ணீரை உள்ளிழுத்து இன்னும் அழுத்தமாக கேட்டாள். அது ஏன் விருப்பம், அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அலட்சிய தோணியில் சொல்லவும் அழுகை முட்டியது. சரி, நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது இதுக்கு மேல உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கவோ பேசவோ விரும்பல. ஆனா கடைசியா ஒன்று சொல்றேன் என்றவள் கண்ணம் தாண்டிய ஒரு சொட்டு கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டே, நீய எப்போ டைவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டியலோ இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு தானே அர்த்தம். என்னால வாழ வெட்டியா என் அப்பா வீட்டில இருந்து என் குடும்பத்துக்கு அவமானத்தை தேடித்தர முடியாது. அதனால நான் எங்கேயாவது போறேன். யாரு என்ன தேடி வந்தாலும் வராட்டியும் நீய மட்டும் என்ன தேடி வந்துடாதிய. பாறையாக இறுகி தொண்டை கரகரக்க சொன்னவள் ஓடையிலே இறங்கி சரசரவென குகையை விட்டு வெளியேறி கொட்டும் மலையில் கால் போன போக்கில் சென்றவளின் கண்களில் இருந்து வலியும் கண்ணீர் மழை நீரோடு சேர்ந்து கரைந்து போனது. ஒரு நொடி அவள் என்ன கூறினாள் என்று மூளையில் எட்டாமல் திக்பிரமை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தவனுக்கு சில வினாடிகள் பிடித்தது அவள் பேசியதை புரிந்து கொள்ள. தலையில் அடித்து கொண்டவன் வேகமாக எழுந்து கைவலி சுருக்கென்று வைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தானும் மலையில் இறங்கி ஏஞ்சல் என்று கத்திக்கொண்டே ஓட இருளில் அவளை கண்டு தேடி ஓடுவது சவாலான ஒன்றுதான். யாழு தொண்டை கிளிய கர்ஜித்தும் பலன் இல்லாமல் போக, ஏஞ்சல் இப்ப மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி வரல. 2 நாளைக்கு முன்னாடி சுஜிதா என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணா, நம்ம டேட் போகலாமான்னு. நான் ரிஜெக்ட் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நீயும் வேற தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. சோ நான் என்று சொல்லும் போதே அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அடி. அவளைதான் அவன் ஏஞ்சல் எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலோ இப்போது ராட்சசியாக உருமாறி அவன் முன் இருந்தாள். அவன் கன்னத்தில் கை வைத்து இதழில் தவழும் குறிஞ்சிரிப்பை மறைத்து கொண்டு அவளை பார்க்க, அந்த சுஜிதாக்கு ஓகே சொல்லத்தேன், எனக்கு டைவோர்ஸ் தரேன்னு சொன்னியலோ? கண்களை உருட்டி அவள் முறைத்த முறைப்பில் ஒற்றை கையால் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். முதலில் திமிரினாள், பின் அடங்கினாள் கண்ணீரோடு. இரு தேகமும் நடுங்க இன்னும் நன்றாக பின்னிக்கொண்டது தேகங்கள் இரண்டும். அவள் தேம்பும் சத்தம் அவன் செவியை எட்ட அவள் இடையில் தவழ்ந்த கரம் மேலேறியது. அவளின் விசுமல் சத்தம் அதிகரித்தது. அவள் காதருகில் உதடு உரசியவன், நான் அவகிட்ட என்ன சொல்ல போறேன்னா இன்று ரகசிய குரலில் தொடங்கி, இன்னொரு முறை என்கிட்ட பேச முயற்சி பண்ணா கூட கொலை பண்ணிடுவேன்னு சொல்லலான்னு இருந்தேன். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டியடே. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா ஏஞ்சல்? ஹஸ்கியாக கேட்டு அவள் காதை கடிக்க, யாரு நீ எல்லாம் பாவம்? கொஞ்ச நேரத்துல என்னவெல்லாம் பேசுனீங்க? என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா தான்? உங்களுக்கு கோபத்துல ஏதோ 2 வார்த்தை பேசி கோச்சிட்டு போயிட்டேன், அதுக்காக அப்படியே இருந்துருவேனா? அந்த சூழ்நிலையில உங்களுக்கு மனைவியா மட்டும் யோசிச்சனே தவிர வேறு எந்த கோணத்திலையும் எனக்கு யோசிக்க தோணலத்தான். சாதாரண பொண்ணா என்னால நீங்க செஞ்சதை ஏத்துக்க முடியாம கோபம் வந்துருச்சு. அதுக்காக உங்களை வெறுத்துட்டு நான் எங்க போறதா? மனசு ஆறுதலுக்கு ஊருக்கு போனேன். அங்க போய் மட்டும் உங்களை பிரிஞ்சு நான் ஒன்றும் சந்தோஷமா இருந்துடலையே. ராத்திரி முழுக்க முட்டை முட்டை முழிச்சிட்டே உட்காந்துருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைச்சு பயந்து போய் கதிர் மாமா பொறுமையாத்தே உங்களை பார்க்க கூட்டு போவேன்னு சொல்லிச்சே தவிர ஜெகதீஷ் பிரச்சனைகளை பத்தி எதையுமே சொல்லல. இதுக்கு நடுவுல கனவு வேற. பயத்துல உயிரே போயிடுச்சத்தான். ஆமாண்ணா, புருஷன் கிடைக்கணும்னு நினைச்சேன். என் ஆசை வேணும்னா நிறைவேறாம இருந்திருக்கலாம். ஆனா என் காதல் நீங்க தான். அது என்னைக்குமே மாறாதில்ல.
அதே மாதிரி நீ என் மேலே வச்சிருக்கிற காதலும் மாறாததான். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா என்னோட சேர்ந்து வாழுங்க. இல்லைன்னா நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன டிவோர்ஸை கொடுத்துருங்க. வேணும்னா பக்கத்து விட்டு பல்லவி அத்தை பையன் டெல்லி போயிருக்கான், அவன் வந்ததும் என்று இழுக்க பொறாமை கொண்டு கொத்தாக விழுங்கப்பட்டது செவ்விதழ்கள். எத்தனை நேரம் மொத்த பறிப்பு வேலை நடந்ததோ. அவன் கையில் இருக்கும் காயம் நினைவுக்கு வந்து மீண்டும் தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து போனவள் வலுக்கட்டாயமாக அவனை விட்டு பிரிந்து மூச்சு வாங்க அவன் கைப்பிடித்து கொண்டு குகைக்குள் ஓடவும் அமைதியாக மௌன புன்னகை சிந்தியபடி அவள் பின்னே சென்றான். அருகருகே இருவரும் ஒட்டிக்கொண்டு முள்படுக்கையில் அமர்ந்திருக்க இருவரின் தேகமும் அநியாயத்திற்கு நடுங்க தொடங்கியது. பாவமாக அவனை பார்த்த மகி, சும்மா இருந்தவங்களையும் நனைய வச்சிட்டேனேத்தான், காயம் வேற இருக்கு, இப்படி உடம்பு நடுங்குது, காய்ச்சல் வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் என்றவள் அவன் காயத்தில் மூலிகை சாறு பிழிந்து 10 போல் போட்டுவிட்டு தன்னவனின் பாம்பு கண்களில் இருந்து மறைந்து கொள்ள மிகவும் கடினமான வேலையாகி போனது. சூடான மூச்சு காற்று அவள் பின்னங்கழுத்தில் மோதி பெண்மையில் பிரளயம் உண்டு பண்ண ஆடவனின் ஐஸ் போன்ற வலிய கரம் அவள் வயிற்றில் அழுத்தமாக பதிந்து மேலும் அவள் உடலை கொதிக்க செய்தது. அவள் வயிற்றை பிடித்து மூர்க்கமாக அவன் நடந்து கொண்ட விதத்திலேயே கண்டு கொண்டாள் மகி. தன்னவன் போதை வெறி பிடித்த மிருகமாக மாறத் தொடங்கிவிட்டான் என்று மனம் வலிக்க அவன் புறம் திரும்பிய போதுதான் கண்டாள். உண்மையாகவே குளிர் தாங்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தான். மனதளவில் இருவரும் இணைந்திருந்தாலும் இன்னும் உடல் அளவில் இணையாத போது கணவனின் இந்த அவதாரம் கண்டு மனதில் பரவிய நடுக்கத்தை அடக்க முடியவில்லை அவளால். நேரங்கள் கடந்த நிலையில் காமம் வடிந்து பேய் பிடித்தவன் போல் மாறிப்போனான் அர்ஜுன். ஆ என அவன் தலையை பிடித்துக்கொண்டு கத்திய கத்தல் அந்த காட்டையை அதிர வைத்தது. அதில் உடல் தூக்கி வாரி போட நெஞ்சுக்கூடு வெளியே வந்துவிடும் அளவுக்கு பயத்தில் இதயம் படபடக்க அத்தா என்று பதட்டமாக கத்திக்கொண்டு அவனை நெருங்கியவள் அடங்காமல் திமிரும் காளையாய் முரண்டு பிடித்தவனை தள்ளி கொண்டு போய் மூங்கில் படுக்கையில் அமர வைத்து அவன் கண்ணமேந்தியவள், அத்தா இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிட்டா? நான் தனியாக உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கொடுக்க மருந்து கூட கையில் இல்லை. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்க அத்தா. காலையில எல்லாம் சரியாயிடும். பாருங்க, கையை அசைவ கொடுக்கறதுனால ரத்தம் கசியுது. அது உங்களுக்கு வலிக்குமோ என்னவோ, அதை பார்க்க பார்க்க எனக்கு வலிக்கும் அத்தா. அவன் படும் வேதனையை தாழாமல் கண்ணீர் வழிய அவள் தவிப்பாக கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனம் உள்வாங்கிக் கொண்டாலும் மூளை விடுவதாயில்லை. அவளை தள்ளிவிட்டு எழுந்து நின்று எதையோ தேடி பைத்தியம் போல் கத்தியவனை மருந்து இல்லாமல் அடக்க மிகவும் கடினமான வேலையாய் போனது மகிக்கு. தலையில் கை வைத்து ஒன்று புரியாமல் தவித்த கையறு நிலையில் தளர்ந்து போய் பொத்தென அமர்ந்தவள் எதேச்சையாக அவன் கூறிய பாறை ஒன்றை கையில் எடுப்பதை பார்த்ததும் உயிர் நின்று துடிக்கத்தான் செய்தது. என்ன பண்றியாத்தா? பதட்டமாகி அவன் கையில் இருந்த பாறையை பிடுங்கி எறிய அவள் கண்ணமும் சேர்ந்தே எரிந்தது. வலியை பொறுத்து கொண்டாள். கலங்கிய கண்ணை துடைத்து தாவி அவனை அணைத்து அவன் இதழை சிறை பிடித்திருந்தாள். முதல் முறையாக அவளாக கொடுக்கும் முத்தம். தன்னிலைக்கு அவன் இப்படியாவது வந்து விடமாட்டானா என்ற தவிப்போடு வெகு நேரம் கடந்த நிலையில் போதை வஸ்து எடுத்த மயக்கத்தை போல் கண்கள் சொருகி வேறு ஒரு அழுகிய உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தான் ஆடவன். மெல்ல தன் உணர்வுகளை தேடி கண்டறிந்து கொடிய மான்ஸ்டரை விரட்டி அடித்தவன் தேகம் மீண்டும் தன்னவளின் நெருக்கத்திலும் அவளாக கொடுக்கும் முதல் இதழ் முத்தத்திலும் உடல் தகித்து அவன் கரங்கள் முன்னேற தடுக்கவில்லை. அவள் மாறாக அவன் சற்று இயல்பு நிலைக்கு வந்து விட்டானே என்ற மகிழ்ச்சியில் அவள் கண்கள் மூட பெண்ணவளின் ஒத்துழைப்பில் ஆனவனின் தேகமோ பற்றி எரியும் நெருப்பாக தகித்து அவள் உடல் கொண்ட நடுக்கத்தை குறைக்காமல் இன்னும் நடுங்க செய்தது. கண்களை இறுக்கமாக மூடி தன்னவனின் செயல்களை வரவேற்கும் விதமாக அவன் தலைமுடியை இறுக்கமாக பற்றி அவள் மார்போடு சேர்த்து கணவனை அணைத்து கொள்ள இன்பம் அவன் நெஞ்சில். ஏற்கனவே பொன்னிற வெளிச்சத்தில் தேவதை போல் ஜொலித்தவள் இன்னும் வெக்க போர்வை போர்த்தி முகத்தோடு சேர்ந்து உடலும் செந்நிறமாக சிவந்து அவன் இதய துடிப்பை மொத்தமாக நிறுத்திவிடும் வேளையில் இறங்கிவிட்டாள் போலும். நெஞ்சு குழி விட்டு விட்டு துடிக்கும். அடி நெருப்புக்குள் ஏன் இந்த நடுக்கம்? முகத்துக்கும் சண்டையா? அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? மழைத்துளி தொல்லையா? அட அடைமழை தாங்க எண்ணம் இல்லையா?
இனிமையாக இல்லறத்தை ஓய்வே இல்லாது விடிய விடிய பயின்று கொண்டிருந்தனர்.